ஒரு 3 முக்கியமான சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து உங்களோடு நான் பேசினேன். சாத்தான் எப்பவுமே பாவத்தை எப்படி காட்டுவான்? ரொம்ப சின்னதா, இவ்வளவுதானே அப்படின்னு காமிப்பான். ஒரு கனிதானே அப்படிங்கிற அந்த சின்ன பாவத்திலே ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனார்கள் என்று நாம் சிந்தித்தோம். திரும்பி பார்த்த லோத்துவின் மனைவி, சின்ன ஒரு பாவம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை லோத்துவுக்கும் லோத்துவினுடைய மனைவிக்கும் தேவன் பேசின அந்த வார்த்தை என்னன்னா, நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். அந்த ஒரு வார்த்தை தான் கடவுள் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம்தான். அந்த சின்ன விஷயத்தை நாம் எப்போது கடைபிடிக்காமல் செய்யாமல் போகிறோமோ அதன் மூலியமாக பிசாசு நம்மளை என்ன செய்கிறான்? வஞ்சிக்கிறான். லோத்துவின் மனைவி அங்கே திரும்பி பார்க்கிறாள். ஒரு சின்ன பாவம் தான், ஆனா வாழ்க்கையே முடித்து விட்டது. உப்பு தூணாக என்ன செய்து விட்டால் மாறி போனாள். அனனியா சப்பீரால் என்கிறவர்கள் ஒரே ஒரு பொய் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக. அந்த ஒரு பொய் அன்னைக்கு சபை நடுவில் அவர்கள் மரித்து போனார்கள் என்றும் நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். ஆதலால் பிசாசு சிறிய விஷயம்தானே என்று நம்மை அனுபவிக்க வைக்கிற, நம்மை செய்ய வைக்கிற அந்த தந்திரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றொன்று, சபையிலே மன்னிப்பை கேட்கிறவர்களுக்கு, தன் பாவத்துக்காக மனம் திருந்தினவர்களுக்கு சபை மன்னிப்பை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல இருமாப்பு பாராட்டி கொண்டு உன்னை எப்படி நான் மன்னிப்பது என்று மன்னியாத தன்மைக்குள்ள நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை ஒரு திருச்சபைக்குள்ள யாராவது ஒருவர் தவறு செய்யறாங்க, பெரிய பாவமாவே இருக்கட்டும் ஐயா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்பேற்பட்ட பாவம் அது, அந்த மனுஷனே மனம் திரும்பி தன் பாவத்துக்காக வருந்தி சபையிலே மறுபடியும் நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பும் போது, தன்னுடைய தவறை அறிக்கையிடும் போது சபையார் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். மன்னிக்காவிட்டால் அதுவும் ஒரு பெரிய சாத்தானுடைய தந்திரம் என்று நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். இந்த ஒரு கை தவறு செய்து ஏதோ ஒரு பொருளை திருடுது, அதுக்காண்டி இந்த கையை நம்ம வெட்டி வீசிடுவோமா? ஒருவேளை அந்த கை ஒரு முடிவெடுக்குது, இனிமே நான் அந்த தவறு என்ன செய்ய மாட்டேன். ஒரு முறை இந்த கை நான் தவறு செய்து விட்டேன், இனி என் தேவனுக்கு விரோதமாக நான் தவறு செய்ய மாட்டேன் என்று மனம் வருந்தும் போது இந்த கரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாய்ப்பை, ஒரு மன்னிப்பை நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? ஒரு வாய்ப்பை, மன்னிப்பை கொடுக்கிற ஒரு அன்புள்ள இறைவனை தான் நாம் வணங்குகிறோம். அப்ப நாமும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மன்னியாத தன்மையை பிசாசுதான் கொடுக்கிறான் என்பதை நாம் என்ன செய்தோம்? சிந்தித்தோம். இரண்டாவதாக, சுகவாழ்வு போதனை, செழிப்பு உபதேசம், இதை குறித்து நாம் என்ன செய்யணும்? ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர் தான், உங்க வியாதியை சுகமாக்குறவர் தான், அற்புதங்களை செய்கிறவர் தான், ஒரு குறைவில்லாதபடி நடத்துகிறவர் தான். இதெல்லாம் கர்த்தர் நம்ம மேல வச்ச அன்பினால நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவன் தருகிற ஒரு விஷயம். ஆனா இதையே ஒரு போதனையாக செய்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு தந்திர போதனை இன்னைக்கு சபைகளுக்குள்ள உலாத்தி கொண்டிருக்கிறது. நாம் அதை குறித்து எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தராம வேற யாருக்கு தரப்போறா? ஆண்டவர் இயேசுசாமி தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன செய்யும்? அப்ப உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நாளைக்காக கவலைய படாதங்கிற, கவலைய படாத அப்படிங்கிறாங்க. அப்ப எதுக்கு நம்ம செழிப்பு உபதேசத்தை நாடி போகணும்? உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல வருந்தி கேட்டுதான் உன்னை பெறணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த பிள்ளையை பெற்றிருந்தா நிச்சயமா அந்த பிள்ளைக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்வீங்க? ஒரு நல்ல தாய் தகப்பன் கொடுப்பார்கள். உலகத்திலையும் ஒரு பழமொழி சொல்லுவோம், மரத்தை வச்சவன் என்ன செய்வானா? தண்ணி ஊத்துவான். மரம் நட்டம்னா நமக்கு தெரியும், தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், அதுக்கு அதை பராமரிக்கணும், அதை கிளை இருக்கணும், சுத்தம் பண்ணணும். இது எல்லாம் மரத்தை வச்சவனுக்கு தெரியும். அப்ப கடவுள் உங்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக, தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உங்களை வச்சிருந்தார்னா உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? அதுதான் விசுவாச வாழ்க்கை. அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன செய்யணும்? தேடணும். அதனால செழிப்பு உபதேசத்துக்குள்ள போகும்போது உங்களுடைய பணங்களை இழப்பீர்கள். தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை வஞ்சிப்பார்கள். அது சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, பணம், புகழ், இன்பம், இதையே முக்கியத்துவப்படுத்தி போதிக்கிற ஒரு போதனை திருச்சபைக்குள்ள இருக்குது. அதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? வேதாகமத்துல எந்த அப்போஸ்தலர்களும் இதை நோக்கியே உபதேசம் பண்ணி நம்ம பார்க்கறது இல்ல. அவங்க போதிச்சதெல்லாம் ஆரோக்கியமான உபதேசத்திலே ஜனங்களை என்ன செஞ்சாங்க?
வழி நடத்தினார்கள். நாமும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்பதே இந்த திருச்சபையினுடைய நோக்கம். உங்களை இந்த திருச்சபைக்குள்ள தேவன் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்று காலை தினத்திலே நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். இந்த வேளையிலும் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம், சிந்திக்க போறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும், நல்லா கவனிங்க, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை என்ன செய்யணுமா, காத்து கொள்ள வேண்டும். திருச்சபையை பார்த்து பவுல் எழுதுறாரு, பரிசுத்த ஆவியா நமக்கு சொல்றாரு, நம்ம ஆவியின் ஒருமையை என்ன செய்யணுமா, காத்து கொள்ள வேண்டும். மிகுந்த மனத்தாழ்மையாக சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சபையில இருக்கிற சகோதரிகளை சகோதரர்களை அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்ன செய்யணுமா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா. எப்படி இருக்கணும்க்காக, ஏன்னா இன்றைய திருச்சபைகளை பார்த்தா இந்த ஆவியின் ஒருமையை பிசாசு என்ன செய்யறான், சபைக்குள்ள கெடுத்துறான். பிசாசுடைய தந்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆவியின் ஒருமையை நமக்குள்ள தாறுமாறா மாத்திட்டோம்னா ஈஸியா நம்மள என்ன செய்யறான், சாத்தானே வேட்டையாடிடலாம். நான் 1வது படிக்கும் போது ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை இன்னைக்கும் பசுமரத்தாணி போல் இருக்கிறது. நிறைய சின்ன பிள்ளைகளும் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, ஒரு காடு ஓரத்துல நிறைய பசுமாடுகள் மேய்கிறது. ஒரு 50 மாடு மேய்துன்னு வச்சுங்களேன். அங்க ஒரு சிங்கம் ஒரு பாக்குது. 50 மாடுகளும் என்ன செய்யுது, ஒத்துமையா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒத்துமையா மேயும் போது இந்த சிங்கம் வேட்டையாட வரும் பொழுது இந்த 50 மாடுகள் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை என்ன செய்யுது, நல்லா கவனிங்க, மாடுகளுக்கு சிங்கத்துக்கு ஒத்த பலன் அதுக்கு என்ன இல்ல, சிங்கத்தினுடைய பலன் வேற. அப்படி அடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான், எப்பேற்பட்ட மாட்டையும் ஒரே அடியில் சிங்கம் என்ன செஞ்சிடும், பெரிய யானையை கூட சிங்கம் ஒரே ஒரு அடியில் யானை என்ன செஞ்சிடும், அவ்வளவு பெரிய பவர் சிங்கத்தினுடைய அந்த கைக்குள்ள இருக்குது. ஒரு கடி பிடிச்சினா போதும், அவ்வளவு வலிமையான கடியாக அந்த சிங்கம் கடிச்சு ஈஸியாக கொன்றுவிட முடியும். ஆனா என்ன செய்யுதுன்னா, இந்த பெரிய சிங்கத்தையே 50 மாடுகளும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யுது, எதிர்கொள்ளுது. இந்த 50 மாடு ஒன்னா சேர்ந்து சிங்கத்தை எதிர்கொள்ளும் போது சிங்கத்தினால் தாக்கு பிடிக்க முடியாம என்ன செஞ்சிருது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒற்றுமையே வலிமை. நான் ஒற்றுமையா இருந்தோம்னா பெரிய வலிமையான சிங்கத்தை கூட நம்ம என்ன செய்யலாமா, மேற்கொள்ள முடியும். வேதாகமம் பிசாசை எப்படி ஒப்பிடுது, கட்சிக்கிற சிங்கம் போல. அவன் சிங்கம் கிடையாது, ஆனா சிங்கம் மாதிரி என்ன செய்வான், கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறானா. அப்படி பிசாசு சுற்றி தெரிந்து அங்க என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, மாடுகளுடைய ஒற்றுமையை குலைத்து விட்டோமானால் ஈஸியா என்ன செஞ்சலாம், அடிச்சு சாப்பிடலாம். அப்ப நரியின் உதவியோட, ஏன்னா நரி ரொம்ப தந்திரமானது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்ன செய்யறா, நரியின் உதவியோட இந்த 50 மாடுகளும் ஒற்றுமையா இருக்கிற அந்த ஒற்றுமை கூட்டத்தை பிரிக்கிறது நரி. இப்ப இதுக்குள்ள இந்த 50 மாட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை, புரிந்து கொள்ளாமை, பிரச்சனை வந்துருச்சு. ஈஸியா இந்த 50 மாடு தனித்தனியா பிரிஞ்சு என்ன செஞ்சிருச்சு மேய. இப்ப சிங்கத்துக்கு என்ன ஆகி போச்சு, ரொம்ப வசதியா வேட்டையாடுறதுக்கு சிங்கத்துக்கு என்ன ஆகி போச்சு, ரொம்ப வசதியாகி போச்சு. ஈஸியா ஒவ்வொரு மாடாக பிடித்து சாப்பிட்டு மாட்டு மந்தையை குறைத்து விட்டது. இன்னைக்கும் இந்த திருச்சபையிலே நீங்க யோசிச்சு பாருங்களேன், பிசாசுடைய வஞ்சனை ஒரு பெரிய கூட்டமாக இருந்த உங்களை என்ன செய்யுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரித்தாலும் சூழ்ச்சி. இதுதான் பிரித்தாலும் சூழ்ச்சி. ஒரு குடும்பத்துல எதையாவது ஒரு பிரச்சனையை போட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கிட்டானா அந்த குடும்பமே என்ன ஆகி போயிடும், ஒன்றுமில்லாமல் ஆகி போயிடும். நம்ம சாதாரணமா நடப்ப இந்த விஷயத்தை, ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் சில வார்த்தைகளை மூட்டி விட்டு பேசி வாயினால கெடுத்து, அது இல்ல இது இல்ல, அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லாத பிரச்சனை எல்லாம் பேசி பஞ்சாயத்து உண்டு பண்ணி இப்படி ஒத்துமையா இருக்கிற இந்த சபை மந்தையை நரிகள் என்ன செய்யுது, பிரிச்சு விடுது. நரிகளை பயன்படுத்தி சிங்கம் அங்க வேட்டையாடுது. நரிகள் சிங்கம் என்று நான் கொஞ்சம் ஓமானமாக பேசுறேன், அவ்வளவுதான். வெளியே நிறைய நரிகள் இருக்குது, சுத்திட்டு இருக்குது. நிறைய சிங்கங்கள் என்ன செய்யுது, சுத்திக்கிட்டு இருக்குது. உங்களை போக்கஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களை எப்படியாவது பிரிச்சு விட்டு வேட்டையாடுறதுக்கு என்ன செய்யாது, ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையில இன்னைக்கு சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் ஒருமையை பிரித்து விட்டு உங்களை சூழ்ச்சி செய்து ஏமாற்றி கெடுப்பதிலே சாத்தான் எப்படி இருக்கிறான், ரொம்ப வலிமை மிகுந்தவனா வஞ்சகம் நிறைந்தவனா இருக்கிறான். வேதாகமத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா
என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, ஏராளமான ஒரு பெரும் கூட்டத்தை எகிப்தினுடைய கையிலிருந்து, பார்வோனுடைய கையிலிருந்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஆண்டவர் அப்படியே வனாந்திரமான இடத்தில் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவர் மூலமாக தேவன் அற்புதங்கள் செய்கிறார். ஆனால் அதுக்கு தலைமைத்துவம் இருந்து நடத்துவது யார்? மோசே. மோசையே ஆண்டவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார். என்னைக்குமே நம்ம ஒரு தலைமைக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நல்ல தலைமைக்கு சரியா கட்டுப்பட்டு இருக்கணும். தவறான தலைமைக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவையில்லை. சில கோராகின் கூட்டம் எல்லாம் இருக்குது. வேதத்துல கோராகின் கூட்டத்தையும் பார்க்கிறோம். கோராகுக்கு கீழே 250 பேருக்கு மேல இருந்திருக்கிறான். அவன் எப்ப பார்த்தாலும் குழப்பத்தை உண்டு பண்றவன், பிரச்சனையை உண்டு பண்றவன். அதை பூமி பிளந்து உள்ள அவங்களை எல்லாம் நடை பண்ணிருச்சு. அப்ப நம்ம தலைமைத்துவம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படி பார்க்கணும். தலைமை உண்மையா இருக்கா? தலைமை பரிசுத்தமா இருக்கா? தலைமை கர்த்தருடைய வார்த்தையை சரியாக போதிக்கிறதா? அப்படிப்பட்ட தலைமையோடு கூட நம்ம கீழ்ப்படிந்து ஒத்தாசையா இருந்து கைகோர்த்து என்ன செய்யணும்? மோசையை தாங்கின மாதிரி 2 கரமும் அப்படி தளர்ந்து போகும்போது ஊரு மாறோனும் இருந்து என்ன செஞ்சாங்களா? தூக்கி விட்டார்களாம். அப்படி தலைமையை நீங்க என்ன செய்யணும்? தூக்கி நல்ல தலைமைக்கு கீழாக நீங்க அப்படி இருக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு நேசிக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம், உலகம் கண்டிராத பெரிய அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து அந்த தேசத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி வனாந்தர பாதையில கொண்டு வர்றாரு. இப்ப நல்லா கவனிங்க. மோசை கூட இருந்தவங்க இப்ப மோசைக்கு விரோதமா இங்க நீங்க 12ஆம் அதிகாரத்துல முறுமுறுத்தவங்க யாருன்னு தெரியுமா? யார் முறுமுறுத்தா? வெளியே இருந்து யாருமே வரல. கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தங்கச்சி. தங்கச்சி அக்காவா? அக்கான்னு நினைக்கிறேன். அக்காவை யாரோ ஒருத்தர் தங்கச்சி அக்கா, சிஸ்டர். ஆங்கிலத்துல நல்ல வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? சிஸ்டர்னு போட்டா அக்காவா தங்கச்சி, அந்த சிஸ்டர் சிஸ்டர்னு போட்டுக்கிடுவோம். சிஸ்டர். இப்ப அங்க பாருங்க என்ன நடக்குது, வாசிக்கலாமே. என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து விவாகம் பண்ணி இருந்தபடியினால், மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் மித்தம் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? சரி, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. மோசே ஏதோ ஒரு எத்தியோப்பிய பெண்ண, ஏன்னா சிப்போரால் யாரு? ஒரு எத்தியோப்பிய கருப்பின பெண். எத்தியோப்பிய தேசம்னா அவங்க கண்ணகரேன் கரிச்சட்டி மாதிரி தான் இருப்பாங்க. எப்படியோ மோசே அந்த எத்தியோப்பிய பெண்ணை என்ன செஞ்சிட்டாப்ல? ஆமா, கல்யாணம் பண்ணிட்டாப்ல. நீங்க எரேமியா புத்தகத்துல வாசிக்கும் போது எத்தியோப்பியன் தன் நிறத்தை என்ன செய்ய முடியாதான்? அட்ட கருப்பு. என்ன பேரண்ண வழி போட்டாலும் என்ன செய்ய அந்த கருப்பு? ஆமா, போகாது. அந்த மாதிரி அட்ட கருப்பு. சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியாது, எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியாது என்று எரேமியாவே அன்னைக்கு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு எத்தியோப்பியா ஆட்கள் ரொம்ப கருப்பு. ஆனா மோசே அந்த கருப்பான பெண்ணை பார்த்து, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறா என்று சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. நல்லா கவனிங்க. மோசே போய் ஏங்க கல்யாணம் பண்ணானா ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவரு எகிப்திலிருந்து ஓடி போனது எத்தனை வயசுல? 40 வயசு. 40 வயசுல ஓடி போனாரு. இப்ப அந்த எத்தியோப்பிய தேசத்தை எத்தனை வருஷம் இருக்கிறாரு? இன்னொரு 40 வருஷம் இருக்கிறார். அப்ப எத்தனை வயசு அவருக்கு? அவர் இஸ்ரவேல் போன கல்யாணம் பண்ணா 90 வயசுல கல்யாணம் பண்ண. அப்புறம் கிழவனா வந்து எங்க கல்யாணம் பண்றது? சோ அங்க ஓடி போறாரு. வேற வழியில அந்த தேசத்துல ஒரு நல்ல பெண் இருக்கா. அவள் விசுவாசத்துல அந்த தேவனை விசுவாசிச்சோன்னா அவங்களை திருமணம் பண்றாங்க. ஏன்னா சிப்போராலும் கர்த்தராகிய தேவனை விசுவாசித்த ஒரு பெண்மணி தான். அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாகமத்துல ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். எத்தியோப்பிய தேசத்திலிருந்து என் ஜனங்களை எகிப்தின் காலவாயிலிருந்து நீ விடுதலை பண்ண வேணும்னு அழைக்கிறாரு. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறாரு? அப்படி இப்படின்னு அனுப்புறாரு. எனக்கு திக்கு வாயி மந்த நாவு, நான் எப்படி போறது? ஐயோ ஐயோ, நீ தான் வேணும் வாரா அப்படின்னு ஆண்டவர் அழைச்சிட்டாரு. மோசே கீழ்ப்படிஞ்சு வர்றாரு. இப்ப போற வழியில ஒரு வசனம் இருக்கும், நீங்க வாசிக்கும் போது யாத்திராகமத்துல, மோசையை கர்த்தர் என்ன செய்ய பார்த்தாராம்? கொல்ல பார்த்தாராம் மோசைய. கர்த்தர் தான் அழைக்கிறாரு மோசைய. வர்ற வழியிலேயே மோசையை போட்டு தர்ற ஆண்ட திட்டம் போற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் யாத்திராகம புத்தகத்துல. அப்ப என்ன நடக்குது? சிப்போரால் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த ஆண் பிள்ளைக்கு, மோசைக்கு தனக்கும் பிறந்த அந்த ஆண் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணி, இவர் என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு என்று சொல்லி உடன்படிக்கை பண்றான். அப்ப நல்லா தெரியுது, சிப்போரால் ஒரு காலத்துல கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டி இஸ்ரவேல் தேவனை நிராகரித்தாலும் கூட போக போக அவர் கர்த்தருடைய வார்த்தையினால் தொடப்பட்டு என்ன செய்யறா? ரட்சிக்கப்படுறா. உண்மையை சொல்ல போனா எனக்கு மோசையினுடைய அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாமை விட, யாக்கோபை விட. ஏன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் மோசே ஒரே மனைவியோட என்ன செய்யறாரு?
சிப்போரால தவிர வேற ஒருத்தையும் அவர் பார்க்கவே இல்லை. அப்ப மனைவி எப்படிப்பட்டவரா இருந்திருப்பா, மோசே எப்படிப்பட்டவரா இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு ஒரு அன்போடு கூட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அருமையான தலைமைத்துவம். ஆபிரகாம் அந்த ஐந்தாண்டாலும் அவருக்கு ஒரு கேத்தூர் ஆள் இருக்கும், கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆகார் ஒருத்தி என்ன செஞ்சிருவா. ஆமா, யாக்கோபு அதை விட போட்டி போட்டு பொண்டாட்டியை கொடுத்து 4 பொண்டாட்டி அவருக்கு சமாளிக்க கூட அவர் தலையே வெடிச்சிருது அவருக்கு. பாவம், அவர் படாத பாடு பட்டு போயிடாரு 4 பொண்டாட்டியோட. ஆனா மோசே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு நல்ல குடும்பம். எத்தியோப்பிய ஸ்திரியாக இருந்தாலும் நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாக, மாமனாரும் கூட நல்ல ஒரு சுவாபம் உடையவராக நம்ம வேதத்துல என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆனா மோசையை குற்றப்படுத்தணும், எதுலடா குற்றப்படுத்துறது, எதுலையுமே குற்றப்படுத்த முடியல. ஏன்னா கர்த்தரே மோசையை பத்தி என்ன சொல்றாரு, வாசிக்கலாம் 2ஆம் வசனத்துல இருந்து. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ? அதை கர்த்தர் என்ன செய்வார்? இப்ப கர்த்தரை வம்புக்கு இழுக்கிறான். யார் வம்புக்கு இழுக்கிறான்? பேசினது உண்மையா ஊழியம் செய்யற மோசைக்கு விரோதமாக. ஆனா வம்புக்கு யார் இழுக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாம ஆண்டவர் வம்புக்கு இழுப்பான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பிரதர், கர்த்தர் செய்வார். எப்படி கர்த்தர் செய்வாரு? உண்மையா இருந்தாதான் கர்த்தர் கூட இருப்பாரு. அனாவசியமா மோசைக்கு விரோதமாக முன்னிறுத்தி விட்டு இங்க கர்த்தர் அதை கேட்பார் என்று வேற மீரியாமும் இங்க இவர் ஆரோன் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க, 3ஆம் வசனத்துல இருந்து. மோசையானவன் சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். சடுதியில் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் மீரியாமையும், நல்ல கவனிங்க, இப்படி பெருமையா பேசின அடுத்த நிமிஷத்திலேயே, நல்ல கவனிங்க, நீங்க உண்மையா இருந்து உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும், ஒருவேளை உங்க சொந்தமாகவே இருந்தாலும் கூட உங்களுக்காக வழக்காட யார் வருவாரு? கர்த்தர் வருவார். மனுஷன் வராம இருந்தாலும் பரவாயில்லையா, ஆனா நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா யாரு உங்களுக்காக வழக்காட வருவார்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக என்ன செய்வாரு? என் வாழ்க்கையில் எனக்காக வழக்காட வந்தார், எனக்காக வழக்காட வந்தார். எனக்கு யாரும் இல்ல, பக்கபலம் யாரும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சத்தியத்தை நான் போதிச்சதுனால அங்க இருக்கிற திருப்பூர் இருக்கிற பாஸ்டர்களே எனக்கு விரோதமாக எழும்பி என்னை ஜெயில பிடிச்சு போடணும், என்னை எப்படியா இல்லாம ஆக்கிடணும், என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. ஆனா எல்லா இடத்திலும் கர்த்தர் என்னோடு கூட என்ன செஞ்சாரு? நான் பேசுனது சத்தியம், அதை பொறுக்க முடியாம அவன் எழும்பி வர்றான். அவன் நினைப்பு என்ன, கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவங்க வெக்கப்பட்டு போனாங்க. கர்த்தர் என் தலையை என்ன செஞ்சாரு? உயர்த்தி நிமிரச் செய்தார். எனக்காக கர்த்தரே வழக்காடினார் அந்த இடத்துல. அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியாம கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு. ஆனா என்னதான் கர்த்தர் இந்த மாதிரி அடையாளங்களை கொடுத்தாலும் அவங்க திருந்த போறது. ஆனா இங்க கவனிக்கணும், உண்மையா இருந்த மோசைக்கு விரோதமாக தன் சொந்த சகோதரர்களை எழும்பி மோசைக்கு விரோதமாக பேசும்போது சடுதியிலே கர்த்தர் மோசைக்கு ஆதரவாக வந்து என்ன செய்யறாரு? பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம். மேகத்தூணிலே இறங்கி நின்று ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, அவர் 2 பேரும் வந்தாங்க. அப்பொழுது கர்த்தர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு என்ன செய்வேன்? பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனா. இது கர்த்தர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். இப்படி உண்மையா இருக்கிற ஒரு மனுஷனை எப்படா குறை கண்டுபிடிக்கலாம்? சரி, எந்த வழியிலும் குறை கண்டுபிடிக்க முடியல. தானியேலை அப்படி பார்த்தோம். எப்படா தானியேலை குறை கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு ஜெயில போடலான்னு அவங்க பார்த்தபோது எந்த குறையும் கண்டுபிடிக்கல. வழி இல்லாம அவன் நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு சட்டத்தை அங்க கொண்டு வந்து தானியேல் என்ன பண்றான்? சிங்கக்கவியில தூக்கி போடுறாங்க. அங்கேயும் கர்த்தர் தானியேல் கூட என்ன செஞ்சாரு? நாம உண்மையா இருந்தோம்னா கர்த்தர் எல்லா இடத்துலயும் நம்ம கூட என்ன செய்வாரு? இருப்பார். உண்மையா இன்னைக்கு பொய்யா இருக்கிறவன் கர்த்தர் என் கூட இருப்பாருன்னு பீத்திக்கிட்டு அலைகிறாங்க. வெளியே செய்யறதெல்லாம் அக்கிரமம், ஆனா கர்த்தர் தான் கூட ஜெயில இருக்கிறார் அப்படின்லாம் இன்னைக்கு பீத்திக்கிட்டு அலைகிறவனா இருக்கிறான் ஒரு கூட்டம். ஆனா உண்மையிலேயே வேதாகமத்துல பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி பேசினார். என்ன நடக்குது? தான் சொந்த சகோதரிக்கு குஷ்டம் வந்துருச்சு, குஷ்டம் வந்துருச்சு. அதுக்கும் மோசை தான் போய் என்ன செய்யறாரு? ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஜெபிக்கிறாரு. மோசையினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நல்லா கவனிங்க, நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்காக வழக்காட யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். ஆனா நல்லா கவனிங்க, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே தந்திரமா பிசாசு இந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை குலைச்சி அங்க ஒரு பெரிய பங்கத்தை தன் சொந்த சகோதரிக்கே என்ன வந்துருச்சு? நல்லா கவனிங்க, தப்பு செஞ்சு மீரியாமுக்கு குஷ்டம் வந்தாலும் மோசைக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா?
எப்ப கூட பிறந்த சகோதரிப்பா, எப்படி அவருக்கு வருத்தம் இல்லாம இருக்கும்? பிசாசு பாருங்களேன் எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறான்னு. தான் நேசிக்கிற மனிதர்களுக்கு ஒரு வியாதி வரும்போது மோசைக்கு அது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வருத்தமா இருக்கு அந்த வருத்தம். மோசே திரும்பவும் கதறாரு தன்னுடைய சகோதரிக்காக. கதறும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி நமக்கு கர்த்தர் விரோதமாக வரும்படியான சூழ்நிலையை சாத்தான் என்ன செஞ்சிருவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவியின் ஒருமைப்பாட்டை உங்க குடும்பத்திலும் சரி, உங்கள் கணவன் மனைவியினுடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கிறணும். நீங்க வேலை செய்யும் ஸ்தலத்திலே உங்களுடைய ஒருமைப்பாட்டை நீங்க காத்துக்கிறணும். திருச்சபையிலே உங்களுடைய ஐக்கியத்தின் ஒருமைப்பாட்டை நீங்க என்ன செஞ்சுக்கிறணும்? காத்துக்கிறணும். யாராவது ஆவியின் ஒருமைப்பாட்டை குலைக்கிற மாதிரி திருச்சபைக்குள்ள ஏதாவது ஒரு விஷச்செடி இருக்குது, ஏதாவது ஒண்ணு பேசுதுன்னா சபையாரா சேர்ந்து போய் அவங்க கிட்ட ஆலோசனை சொல்லுங்க. ஒரு ஆளா போகும்போது பிரச்சனை, அப்படித்தானே? ஒரு ஆளா போய் அக்கா நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்புக்கா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? முகநாடி மாறுபட்டு விடும். முகநாடி என்ன பண்றோம்? அதே இது சபையாரா போய் சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? கூப்பிட்டு வச்சு, சகோதரி நீங்க நடந்துக்கிறது சரியில்லை, கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம், நாங்க உங்களை என்ன செய்யறோம்? நேசிக்கிறோம், தயவு செய்து இந்த மாதிரி குழப்பங்களை உண்டாக்கி சபையை சிதறடிச்சிடாதீங்க, கொஞ்சம் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுமே. ஏன்னா சபைனா என்ன? இதுதான் வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்களேன். ஆவியானவர் நம்ம மேல சபையை குறிச்சு வச்சிருக்கிற நோக்கம் என்னன்னா, ஆவியின் ஒருமைப்பாட்டை நம்ம என்ன செஞ்சிடணும்? காத்துக்கிறணும். ஆவியின் ஒருமைப்பாட்டை இழந்து போயிட்டோம்னா பிசாசு ஈஸியா நம்மளை என்ன செஞ்சிருவான்? வேட்டையாடிடுவான். பிசாசுடைய தந்திரத்தில் ஒன்று இது. இது இன்னைக்கு சபையா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்டர்மார்களுக்கு அறிவில்லை. வெளியே போய் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை அறியாத மக்களை சபைக்குள்ள கொண்டு வரதில்லை. ஏற்கனவே சபைக்குள்ள இருக்கிற மக்களையே தூண்டி போட்டு என்ன செய்யறது? பிடிச்சு 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 இழுக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னார். அவருக்கு அங்கலாய்ப்பு கரெக்டா சொன்னார். அவரும் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் கடல்ல மீன் பிடிக்கிறது இல்ல, அடுத்தவன் பிடிச்சு வச்சிருக்க போட்ல மீன் பிடிக்கிறான். அவன் ஏற்கனவே போட்ல கஷ்டப்பட்டு வலைய வீசி போட்ல மீன் வச்சிருந்தா அங்க தூண்டி போட்டு ஒவ்வொரு மீனா என்ன செஞ்சுக்கிறது? இந்த வேலை நடக்குது. திருட்டு வேலை, ஆடு திருட்டு இருக்கிற அவங்களுக்கு தான். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் பிசாசின் தந்திரம். யாருக்கு என்ன லாபம்? ஒரு போட்டுக்குள்ள வந்து இன்னொரு மீனை பிடிச்சு கொண்டு வரதுனால யாருக்கு என்ன லாபம் வரப்போகுது? அவனுக்கு தான் லாபம். திருட்டு போய் அவனுக்கு தான் லாபம். கர்த்தருக்கு எந்த லாபமும் இல்லை. கர்த்தருக்கு லாபம் எப்போ வரும்? புதிய விசுவாசிகளை தேடி போவது. கர்த்தரை அறியாத மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சபைக்குள்ள கொண்டு வருவதுதான் தேவராஜ்யம் அங்கே கட்டப்படும், தேவ சித்தம் நிறைவேற்றப்படும். சும்மா சபைக்குள்ள இருக்கிறவனையே பிடிச்சு 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 எதையாவது ஒரு ஆவியின் ஒருமையை உடைச்சு விட்டு என்ன செஞ்சிருது? அந்த சபையில் 4 ஆத்துமாக்களை இங்க கொண்டு வந்துருது. அது இது எதையாவது நான் பேசுவான். பேசும்போது நமக்கு என்ன செய்யறது? அதை சிந்திச்சு அதை ஆவியில உணர்ந்து வசனம் என்ன ஏது எதையுமே நம்ம என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்கிட்டான் பிசாசிங்க. என்னாகமத்தின் 12ஆம் அதிகாரத்துல நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. மீரியாம், ஆரோன், மோசே, இவங்க தான் அங்க முக்கியமான தலைவர்களே. சொல்ல போனா இஸ்ரவேல் மக்கள் மத்தியில இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உண்டாக்கி, நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் கூட மட்டும் தான் பேசுவாரா என் கூட பேச மாட்டாரா, அப்படி இப்படி கொண்டு வந்து அங்க ஒரு குஷ்ட வியாதியை கொண்டு வந்து சாபத்துக்குள்ளான போன கதியை நம்ம பாக்குறோம். அருமையானவர்களே, இன்னைய திருச்சபையில பிசாசு வைக்கிற ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, ஆவியின் ஒருமைப்பாட்டை என்ன செய்யறது? குலைச்சிடுறது. நீங்க நல்லா பாருங்களேன். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஒரு சம்பவம். நீங்க அதை வீட்டுல போய் தியானிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை. அங்க என்ன நடக்குது தெரியுமா? பர்னபாவும் பவுலும் ஒரு சிறந்த ஊழியர்கள். பர்னபாவையும் பவுலையும் வைத்து ஆண்டவர் மிகப்பெரிய ஊழியத்தை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்கன்னா கட்டினார். யூபித்தர் என்று சொல்லி, மெர்க்குரி என்று சொல்லி எல்லாம் அவர்களுடைய காரியத்தை வச்சு அன்னைய ஜனங்கள் அவங்களுக்கு மாலையிட்டு பலியிட வேற போனாங்க. அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பர்னபாவும் பவுலும் மிகப்பெரிய ஊழிய சாதனையை அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க வாசிக்க முடியும். ஆனா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 15ஆம் அதிகாரத்துல வரும்போது பர்னபாவுக்கும் பவுலுக்குமே என்ன வந்துருச்சு? இப்ப ஆவியில முறிவு வந்துருச்சு. முறிவு வந்துருச்சு. ஏன் முறிவு வந்துச்சு? ஏன் முறிவு வந்துச்சு? என்னமோ முறிவு வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன முறிவு வந்துச்சுங்க, அவ்வளவுதாங்க. ஏன் முறிவு வந்துச்சு? நல்லா கவனிங்க. பர்னபாவும் பவுலும் வெளியே ஊழியத்துக்கு போறாங்க. நிறைய பட்டணங்களை சந்திக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. நிறைய பட்டணங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புகள் வந்துருச்சு. இப்ப அன்னைக்கெல்லாம் அப்படித்தான். அன்னைக்கு மிஷனரிகள் பார்த்தா ஒரு பட்டத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அவங்க ரட்சிப்புகள் வந்த பிறகு மறு பட்டத்துக்கு போயிடுவாங்க. இப்படிதான் அன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வசதிகள்லாம் இல்ல. ஒரு ஒழுங்கான விஷயங்களை அடுத்தடுத்த காலகட்டத்தில் தான் ஆவியானவர் ஒழுங்குபடுத்தினார். அன்றைக்கு திருச்சபை ஆரம்பமான அந்த காலகட்டத்தினால அன்னைக்கு இப்படிதான் அவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சாங்க. அப்ப என்ன நடக்குது?
நம்ம ஏற்கனவே சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பர்னபாவுக்கும் பவுலுக்கு என்ன செய்யுது? நல்ல எண்ணம் தான். நம்ம சுவிசேஷம் அறிவிச்சு ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு திரும்ப போய் என்ன செய்வோம்? அவங்கள பார்த்து நல விசாரிச்சுட்டு வருவோம், அவங்க விசுவாசத்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம தைரியப்படுத்திட்டு வருவோம் அப்படின்னு பர்னபாவும் பவுலும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப பர்னபா சொல்றாரு, மார்க்குவை என்ன செஞ்சிருவோம்? கூட்டிட்டு, மார்க் இருக்கிறான் அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் அப்படின்னு. பவுல் சொல்றாரு, ஏற்கனவே அவன் ஊழியத்தில் நமக்கு உடன்படாம நமக்கு நமக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாம போயிட்டான், அவனை நம்ம கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு இவரு நிக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள பேச்சு முத்துது, ஒருத்தர் மாத்தி பேசி கடைசியில் ரெண்டு பேருமே பிரிச்சு போயிட்டாங்க. இப்ப ஐயா, பவுலும் பர்னபாவும் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாட்டு வண்டியில ரெண்டு மாடுகள் போல கர்த்தருக்காக உழைச்சவர்கள், ஒரு மனதோடு உழைத்தவர்கள். ஆனா பிசாசு அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்ப ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிட்டான்? அவ்வளவு பெரிய பவுல் பர்னபாவுக்கே பிரிவினை உண்டாக்கிட்டான் பிசாசு. யோசிச்சு பாருங்களேன். இதுல வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு பக்கத்திலும் இருக்கிற நியாயத்தையும் பேசுறாங்க. நான் உங்கள பைபிள் படிச்சவங்க சொல்றாங்க பாப்போமே, யாராவது ஒருத்தருக்கு சொல்றீங்களா பாப்போமே. இப்ப ஏன் பவுல் மார்க்கோ கூட்டிட்டு போறதுக்கு அவர் விரும்பல? ஏன் பர்னபா கூட்டிட்டு போன அடம்பிடிச்சாரு தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா, பர்னபாவுடைய சொந்தக்காரர் யாருன்னு தெரியுமா? மார்க். பர்னபாவுடைய சொந்தக்காரர் யாரு? நல்லா கவனிங்க. ஊழியத்துல என்னைக்குமே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தான் அது சிறப்பா நடக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும்? எப்படி பர்னபாவினுடைய சொந்தக்காரர் மார்க்குன்னு சொல்றீங்க? வாசிக்கலாமே. கொலேசேரி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க். மார்க் யாருடைய இனத்தான்? மார்க் பர்னபாவோட சொந்தக்காரர். அதனால சொந்தம் 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 அவரை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு என்ன செய்யறாரு? இப்ப பர்னபா துடிக்கிறாரு. சண்டை போன்ற எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை? பிரியற அளவுக்கு ஏன் சண்டை வந்துச்சுன்னா, ஏன்னா உறவு, பர்னபாவுடைய உறவு மார்க்கு கூட்டிட்டு போயாகணும். சரி, பவுலாவது விட்டு கொடுத்து தொலைலாமே, ஏன்னா மார்க் ஊழியக்காரன் தானே, விட்டு கொடுத்துட்டு போகலாம்ல. அவருக்கும் விட்டு கொடுக்க மனசு இல்ல. ஏற்கனவே அவன் ஒரு விஷயத்தில் நம்ம கூட உடன்பாடு வரல, அவன் கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போகவே கூடாதுன்னு ஒத்த கால பவுல் நின்றுட்டாரு. சரி, பர்னபா ஆசைப்படுறாரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுமே அப்படின்னு பவுலாவும் என்ன செஞ்சுக்கலாம்? நல்லா கவனிங்க. ஆவியின் ஒருமைப்பாடை நாம் காத்து கொள்ளாவிட்டால் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறவர்களை சத்துரு என்ன செஞ்சிருவான்? வீழ்த்திடுவான். பெரிய பெரிய சாதனைகளை பவுலும் பர்னபாவும் ஒன்றாக இணைந்து ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்குள்ள சத்துரு என்ன செஞ்சுட்டாப்ப? பிரிவினையை கொண்டு வந்துட்டான். பவுலாவது இறங்கி போயிருக்கலாமேப்பா, பவுலும் இறங்கல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் தீமையை கூட நன்மையாக என்ன செய்யறாரு? சில சமயங்களை மாத்துறாரு. யோசேப்பை தன் சகோதரர்கள் விற்று போட்டார்கள். பெரிய தப்புதான். ஆனா அந்த தப்புல இருந்தும் கூட கர்த்தர் அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? யோசேப்பை கொண்டு உயரத்துல வச்சு யோசேப்பின் மூலியமாக ஜீவ ரட்சனை நடக்கும்படி கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றினார். யோசேப் இந்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணினார். பவுலும் பர்னபாவும் ஒன்னா இருந்து ஊழியம் செஞ்சதெல்லாம் உண்மைதான். பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க தப்புனாலதான் பிரிஞ்சு போனாங்க, விட்டு கொடுத்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் தனித்தனியாக அவர்களை எடுத்து பயன்படுத்தி பெரிய ரட்சிப்பை அவர்கள் மூலியமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதுக்காண்டி நம்ம தப்ப நியாயம் என்ன செய்ய முடியாது. அதுக்காண்டி யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை விட்டு போட்டது நியாயம்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் தீமையை நன்மையா மாற்றினாலும் நாம செஞ்ச தீமை தான். பிரிஞ்சு போறது தீமை தான். அது ஒன்னா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, சாட்சியா இருந்திருக்கலாமே. பிரிஞ்சு போய் எவ்வளவு பெரிய சாதனையா செஞ்சிருந்தாலும் ஒன்னா இருக்கும் போது அதுதானே சாட்சி. ஆண்டவர் தம்முடைய 12 சீசர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஒற்றுமையைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம எல்லாரும் ஒரு மனமா ஒத்துமையா அன்போடு கூட இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் என்ன செய்யறாரு. சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சா கூட அதை நன்மையாக தெய்வம் முடிய பண்றாரியா. ஆனா தவறுதான். பின்னாட்கள்ல பவுலும் பாருங்க உணர்ந்துட்டாரு. மார்க்கு ஒருவேளை ஒரு காலகட்டத்துல இப்படி தவறு செஞ்சிருந்தாலும் அவன் பின்னால திருந்திட்டான். அதனாலதான் பர்னபா மார்க்கோ கூட்டிட்டு போன்னு நினைக்கிறாரு.
பவுல் கூட விட்டு கொடுத்து மார்க்குமே கூட்டு போயிருக்கலாம். ஆனா தேவையில்லாம பவுல் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக்கி, மார்க்கு மேல கொஞ்சம் கோபத்தை அதிகமாக்கி, முடியவே முடியாதுன்னு அவர் ஒத்த கால நின்றார். ஆனா பின்னாட்கள பவுலும் திருந்துகிறார். எப்படி திருந்துறாரு தெரியுமா? அது ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, மார்க்கை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. பிரிவு உண்டாக்குறதெல்லாம் உண்மைதாயா, கஷ்டங்கள் உண்டானதெல்லாம் உண்மைதாயா, பிரிஞ்சு போனதெல்லாம் உண்மைதாயா. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை பின்னால என்ன செஞ்சிட்டான்? பவுல் மார்க்க கூட்டிட்டு வாப்பா, அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா. பவுலும் திருந்திட்டார் அதுக்கப்புறம். சோ ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாதையில என்ன செய்யணும்? பயணம் செய்ய கத்துக்கிறோம். ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வந்து பிரிஞ்சாலும் பின்னாட்கள அவர்கள் தங்களை என்ன செய்யறாங்க? சரிப்படுத்திக் கொள்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் உங்களுக்குள்ள ஆவியின் முறிவை உண்டாக்க இடம் கொடுத்து எதையாவது சொல்லி முடிப்பான். அவனுக்கு வந்து நியாய தர்மம்லாம் தெரியாது. அவன் ஒரே இலக்கு என்னது? உங்களை கெடுக்கணும். அதுதான் அவன் லக்கு. அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். பிசாசுடைய தந்திரம். வாலிப பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு ஒரு தந்திரம் வச்சிருப்பான். அவங்க வயசுல எப்படி அவங்களை கெடுக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக் அவனுக்கு தெரியும். நல்ல முதிர்ந்த விசுவாசிகளை எப்படி கெடுக்கலாம்? ஒரு பெருமையை கொண்டு வந்து அது மூலியமாகவும் சாத்தான் என்ன செய்வான்? இன்னைக்கு சபையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சபை அறியாததுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ள சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? சிக்கிக்கிட்டு கிடக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆவியில் ஒருமை இல்லை இன்னைக்கு சபைகளுக்குள்ள. நம்ம ஒரு சத்தியத்தை சொன்னாலும் ஆராய்ஞ்சு பார்த்து பைபிள்ல என்ன இருக்குதுங்கிற அந்த ஆராய்கிற தன்மை இல்லை. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல பார்க்கிறோம், பெரையா என்கிற பட்டணத்துக்கு சுவிசேஷம் போகுது. சுவிசேஷம் போன போது அவங்க நாள்தோறும் வசனத்தை என்ன பண்ணாங்களா? ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்ப ஒரு வசனம் வருது அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த அந்த வசனத்துல ஒருமைப்பட்டணும். இப்ப ஒரு வசனத்தை வாசிங்களேன், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு சபையும் இந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தையோடு கூட இருக்கணும். வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அணிதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போச்சனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அணிதினமும் சபையிலே. அப்ப சபையில திரளான ஆத்துமாக்கள் வரணும்னா மெயின் என்னது? ஆவியில. அவங்க பாருங்க, ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்களாம். எதுல ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல அவங்க என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டவர்களா இருந்தாங்க. என்ன பைபிள் சொல்லுதோ அதுல ஒருமனமாக இருக்க என்ன செஞ்சுக்கணும்? பைபிள்ல இல்லாத ஒரு உபதேசத்தை யாராவது சொன்னா நீங்க ஏத்துக்கணும் அவசியம். நிறைய பிசாசு என்ன செய்வாங்க? நம்ம பைபிள்ல இல்லாத உபதேசத்தை கொண்டு வந்து மந்தையை சிதறடிக்கிறது, ஆவியின் ஒருமையை கெடுக்கிறது. இதை பிசாசு செய்யறான். இதுல நீங்க இளங்கண்டு விடணும். ஒரு தந்திரத்தை சொல்றேனே, ஒரு தந்திரத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். மொத்தம் இது 4வது பாயிண்ட். அப்படித்தானே? காலைல 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். இது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன? கருத்து வேறுபாட்டை உண்டாக்கி சபையை உடைக்கிறது பிசாசுடைய தந்திரம். 4வது பாயிண்ட். இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அடிக்கடி ஆழமாக சபைக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் தான், முக்கியமான ஒரு விஷயம். அதுல கவனக்குறைவாக இருக்கிறனால எத்தனையோ சபைகள் உடைந்து இன்னைக்கு காணப்படுது. அதை மட்டும் நான் டச் பண்ணிட்டு நான் 5வது குறிப்புக்கு நேரா போயிடுறேன். இப்ப நல்லா கவனிங்க. சபையில அந்நிய பாஷை பேசலாம் அப்படின்னு வசனம் இருக்கா? சபையிலே ஏதாவது பைபிள் ஒரு இடத்துல சபையிலே, நல்ல அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், சபையிலே அந்நிய பாஷை பேசலாம் அப்படின்னு வசனம் இருக்கா? சரி, சபையிலே அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு வசனம் இருக்கா? இப்படி கேட்போமே, பேசக்கூடாதுன்னு வசனம் இருக்கா? இருக்கா? என்ன இப்படி பாக்குறீங்க? பிரச்சனையை பேசித்தான் ஆகணும். சாத்தான் இன்னைக்கு ஒரு வஞ்சகத்தை கொண்டு வர்றான். அந்த வஞ்சக தன்மையை நம்ம சரியா இனங்கண்டு பிடிக்கலைன்னா நம்ம விழுந்து போறதுக்கு என்ன இருக்குது? பிசாசு கெடுக்கிற ஒரு மாய வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு அதிகமா
சபைகளை நிறைய கெடுக்கிறது என்னன்னா இதுதான். பைபிள்ல சபையில அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று ஒரு வசனம் கூட இல்லை. நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த பைபிள்ல ஒரு வசனத்தை நீங்க எடுத்து காட்டிட்டீங்கன்னா இன்னைக்கே இந்த கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு நான் போயிடுறேன். சபையிலே அந்நிய பாஷை பேசலாம் என்கிற ஒரு வசனம் என்ன இல்லை பைபிள்ல. ஆனா பேசக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம். பைபிளை எல்லாருமே திருப்பி 1 கொரிந்தியர் புத்தகத்துல 14வது அதிகாரத்தை நீங்க எல்லாருமே திருப்பிக்கிறீங்க. வசனத்தை தெளிவோடு கூட பார்ப்போம். யாரும் அப்பதான் நம்மளை வஞ்சிக்க முடியாது. சபையில சபையின் ஒழுங்கை குறித்து பவுல் பேசுறாரு. இந்த 14ஆம் அதிகாரத்துல சபை எப்படி இயங்க வேண்டும், சபையில இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இருந்தது, ஒன்றாக கூடினார்களா, கூடி அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அதை என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதா இந்த 1 கொரிந்தியர் 14. இதை நல்லா வாசிங்களேன். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள், நல்லா அந்த வசனத்தை கோடிட்டு பண்ணிக்கங்க. அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாய், ஹலோ, யாருக்கு அடையாளம் இல்லையா? அந்நிய பாஷை விசுவாசிக்கு அடையாளம் இல்லையா? இந்த வசனத்தை என்னைக்காவது நல்லா பார்த்திருக்கீங்களா? அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளம். நிறைய பேர் அடையாளங்கிறானே, அடையாளத்தோடு பெற்றாயா? அடையாளம் பைபிள் தெளிவா சொல்லுது, அந்நிய பாஷை என்பது விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல், அடுத்து அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. யாருக்கு அடையாளமா இருக்குதா? இது அர்த்தத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறீங்க. புரியலன்னா என்கிட்ட தனியா வந்து கேளுங்க, நான் விளக்குறேன், தப்பு இல்ல. விசுவாசிக்கு அடையாளம் இல்ல, அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமே எது அடையாளம்? ஒரு பய, அது பெந்தோகோஸ்தே சபையில ஒரு பய இந்த வசனத்தை எடுத்து பேசியிருக்கானா? எது அடையாளம் விசுவாசிகளுக்கு? எது அடையாளம் விசுவாசிகளுக்கு? தீர்க்க தரிசனம் தான் அடையாளம். ஐயா, அப்ப அடையாளமாக நான் பெற வேண்டியது என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் தூக்கி குப்பையில போட்டு இன்னைக்கு அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்க அந்நிய பாஷையை தூக்கி தலையை சுமந்துட்டு இருக்கான் அன்னைக்கு. இதுல வேற, இதை நீ பெறலைன்னா பரலோகம் போக மாட்டேன், இதை பெறலைன்னா நீ அபிஷேகம் பெறாதவன். ஏன் பைபிள்ல எங்கேயுமே இல்லை. அந்நிய பாஷை பேசாதவன் அபிஷேகம் பெறாதவன் வசனம் இருக்கா எங்கேயாவது? நானும் பைபிளை பல டைம் வாசிட்டேன், ஏதாவது ஒரு வசனம் கிடைக்குமான்னு, ஒரு இடத்துல கூட இல்லை. இவனா ஒரு போதனை, சுய போதனை. நமக்கும் அதெல்லாம் பைபிள் எல்லாம் பார்க்கறதே இல்லை. என்ன ஆராய்ச்சி பைபிள்ல தெளிவா இருக்கு பாருங்க. எது விசுவாசிக்கு அடையாளம்னா தீர்க்க தரிசனம் அடையாளம். சரி, அப்புறம் என்ன சொல்றாரு பவுல்? ஆகையால் 23ஆம் வசனம், ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையில பேசிக்கொள்ளும் போது கல்லாதவன் ஒருவன் அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால், அவிசுவாசிகள் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம், என்னவா? நீங்க சபையில ஏகமா எல்லாரும் இது அந்நிய பாஷையில், அது வேற விஷயம். பைபிள்ல என்ன பேசினாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பல மொழியில பேசியிருக்காங்க. அக்கா ஹிந்தி பேச, அந்த அக்கா உருது பேச, இந்த தங்கச்சி தெலுங்கு பேச, அவங்க ஒருத்தவங்க கன்னடம் பேச, இப்படி எல்லாம் பல பாஷையில பேசும்போது கச்சப்பச்சன்னு இருக்கும். நம்ம ஹிந்தி பேச கேட்டாலே எப்படி இருக்குது? ஐயோ, எங்க சொந்தக்கார மொழி கேரளா, அந்த மொழியை பார்த்தீங்கன்னா சிலேவியை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு எழுத்து. நாங்க பார்க்கும்போது அவருக்கு தமிழ் எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு அடுத்த மொழி நமக்கு கொஞ்சம் குழப்பமா தான் என்ன செய்யும். நம்ம தாய்மொழி நமக்கு தெரியும், நம்ம மொழியை தாண்டி இன்னொரு மொழி கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். அப்ப பைபிள்ல இங்க என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் ஒவ்வொரு மொழியை பேசுறான். இப்ப இந்த மொழி தெரியாதவன் ஒருத்தன் அப்படியே வர்றான். நீங்க இந்தி, நீங்க உருது, நீங்க தெலுங்கு, இந்த கன்னடம் கச்சப்பச்சான்னு பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், ஷாபாலா ரபா இல்ல, மொழி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த மொழியெல்லாம் தெரியாத ஒரு அப்பாவி அப்படியே விசுவாசி உள்ள சபைக்குள்ள வர்றான். உங்களை பார்த்தவன அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, தெரியாம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? இது சபையா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா? ஒவ்வொன்றும் இந்த ஆட்டு தலையை வெட்டி போட்டா ஒரு ரப்பா. பைபிள் அப்படித்தான் இருக்குது. நான் தப்பா சொல்றேனா? நான் ஏதாவது தப்பா சொன்னா சொல்லுங்க. பைபிள் அப்படித்தான் இருக்குது. நம்ம என்ன வாசிச்சோம்? உங்களை எல்லாரையும் பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா என்று சொல்லுவார்கள் அல்லவா? நான் சொல்லல, ஆவியானவர் பவுலை கொண்டு அங்க சொன்னதை இப்ப ஆவியானவர் என்னை கொண்டு அதை என்ன செய்யறாரு?
விளக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. பைபிள் இல்லாத ஒண்ணு நான் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே தான் எழுதியிருக்குது. உள்ள வந்தா எல்லாரும் பார்த்து எப்படி சொல்லுவாங்க? அவங்கள பார்த்து பைத்தியம் பிடித்தவர்கள் அல்லவா என்று சொல்லுவான் அல்லவா. அடுத்து கீழே நல்ல கவனிங்க. அந்நிய பாஷை பேசாம எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல, உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளத்துல வர்ற ஆளுக்கு தெளிவா தீர்க்க தரிசனம் உரைச்சிங்கன்னா அவன் என்ன செய்வான்? கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று. என்ன வசனம் ஐயா, என்ன வசனம் இது? தீர்க்க தரிசனம் உடைய வர சபையில இருந்து ஒரு 10 பேர் புதுசா ஒருத்தன் வரும்போது அவனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் புட்டு 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 வச்சிட்டீங்கன்னா விழுந்துருவான் சபையில. அவ்வளவுதான் அவன். ஐயோ கர்த்தருக்கு கூட இருக்கிறார் ஐயா, நான் செஞ்ச தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்கமா செஞ்ச பாவத்தை எல்லாம் இந்த அம்மா வெளிப்படுத்திருச்சே, 10 விழுந்து ஆண்டரை ஏற்றுக்குருவான். உட்காந்துக்கிட்டு பல மொழியில அவனுக்கு புரியாம விளங்காம பேசிக்கிட்டு இருந்தேன்னா தெரிச்சு என்ன பண்ணிடுவான்? ஏதோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ஓடிடுவான். இன்னைக்கு சபை இந்த போதனையை பைபிள் தானே இருக்குதுயா, யாராவது ஒருவர் இதை எடுத்து போதித்து தெளிவுபடுத்துறாங்களா? கேட்டா உங்ககிட்ட வந்து என்ன செய்வான்? ஆவியை முறிப்பான். உங்களால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் தெரியுமா? நீ அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றாயா? யோ, பைபிள்ல அந்நிய பாஷை அடையாளம் விசுவாசிக்கு இல்லைன்னு போட்டிருக்குது, வாசிருக்கியா என்னைக்காவது? தைரியமா சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வசனத்தை தானே பேசுறீங்க, தைரியமா பேசுங்க. பேசிக்கிட்டு இருக்கா பெந்தகோஸ்தே பாஸ்டர். என்ன பாஸ்டர் நான் பேசுறல, வசனத்துக்காக நிக்கிறல, நீங்க என்ன? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க பவுல், என்ன சொல்றாரு அடுத்து? நீங்கள் கூடி வருகிற போது உங்களில் ஒரு சங்கீதம் பாடுறான், ஒருவன் போதகம் பண்றான், ஒருவன் அந்நிய பாஷையில பேசுகிறான், ஒருவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஒருத்தன் வியாக்கியானம் பண்றான். சகோதரர் இது என்ன ஒரே குழப்பமா இருக்குன்னு வைங்களேன். கீழே என்ன சொல்றாதான் முக்கியம். யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் சபையை ஒழுங்குபடுத்துறாரு. சோ என்ன சொல்ல வர்றாரு? சபையில ஃபுல்லா வாசிக்கணும். உடனே வந்துட்டு பாருங்க பவுல் பேச சொல்லிட்டாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு கவனிங்க. சபையில யாராவது அந்நிய பாஷை பேச விரும்புனீங்கன்னா 2 அல்லது 3 பேர், அப்புறம் முடிச்சிடக்கூடாது. புல் ஸ்டாப் இல்ல, கமா என்ன போட்டிருக்குது? ஒவ்வொருவராய் எல்லாம் சேர்ந்து கச்சப்பச்சா கச்சப்பச்சா இல்ல, ஊராபாலார் சந்தாரா அது இல்ல. இது அந்நிய பாஷை என்ன? அம்மா ஹிந்தி பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அவங்க மட்டும் வந்து ஹிந்தியில பேசணும். ஹிந்தியில என்ன செய்யணும்? ஹிந்தி வராது, வந்துச்சுன்னா பேசி காட்டியிருப்பேன். ஹிந்தி வராது, பேசி காட்டியிருப்பேன். ஒருவேளை இவருக்கு மலையாளமும் தமிழும் தெரியும் வச்சுங்களேன், எனக்கு அவருக்கு அந்நிய பாஷை இருக்குது, அவர் வந்து கற்று பேசுறாரு, ஆனா பைபிள்ல கற்காமல் பேசினாங்க. புரிஞ்சுக்கணும், இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு மொழியை கற்றுக்கொண்டு பேசலாம். இப்ப புத்தகம்லாம் வந்துருச்சு, 30 நாளில் ஆங்கிலம் கற்பது, 30 நாளில் ஹிந்தி கற்பது. அன்னைக்கு சீசர்கள் அப்படி கத்துக்கல மொழிய. ஆவியானவர் இறங்குறவுடன் அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? பல மொழிகளை அவங்க படிக்காத கற்காத பல மொழிகளை அப்படி பேசுறாங்க. அதுதான் வரம். அதுதான் படிச்சு டாக்டர் ஆகி ஒரு கட்டியை ஆபரேஷன் பண்ணுவதற்கும் வரமா அபிஷேகம் பெற்று அற்புத சுகமளிக்கு வரதுனால கட்டி போனோம். அது எப்படி இருக்குது? அதான் வரம். நீங்க ஒன்றை படிக்காமல் பல மொழிகளை பேசுறீங்கல்ல, அதுதான் அந்நிய பாஷை. நான் படிக்காமல் இந்திய கற்காமல் 30 நாள் எப்படி கற்பது, புத்தகத்தை வாங்கி வாசிக்காமல் இந்திய பேசுறேன் பாத்தீங்களா, அதுதான் அந்நிய பாஷை. இப்ப அப்படி பேசிட்டு நான் என்ன செய்யணுமா? பேசிட்டு ஊரை ஏமாத்த கூடாது. அது இந்தியா என்னன்னு எங்களுக்கு தெரியணும்ல. என்ன சொல்லணும்? என்ன செய்யணும்? அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். பைபிள் பாருங்க அழகா போதிக்குது. நீ அந்நிய பாஷை பேசு, ஒவ்வொருத்தனா பேசு. சபையில பேசினா 1 அல்லது 2 பேர் பேசு. ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தன், ஒருவேளை நீங்க பேசினா ஏமாத்திடுவீங்க. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது, சகோதரி வர்றாங்க முன்னால, எனக்கு அந்நிய பாஷை வரைக்கும் பேசுறேன். என்ன பேசுறாங்க? என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏமாத்திட்டு போயிட முடியும். இப்ப ஆண்டவர் என்னமா சொல்றாரு? ஒரு ஆளு வேற ஒரு ஆளு இந்த அம்மா அந்நிய பாஷை பேசினா அந்த அம்மா என்ன சொல்லணும்? அப்படிதான் வாசிங்க வசனத்தை, வசனத்தை வாசிங்களே. அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், நல்ல கவனி, இன்னொருவர் அர்த்தத்தை சொல்லணும். நீங்க சொன்னா ஏமாத்திட்டு போனாலும் போயிருவீங்க. இந்த டிரான்ஸ்லேஷன்ல இப்படி ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. அதனால நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா இன்னொருவர் என்ன செய்யணும்? விளக்கம் சொல்றதுக்குன்னு ஒரு வரம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் வியாக்கியானம் பண்ணும் வரம்.
ஒரு மொழியை நீங்க பேசும்போது அந்த மொழியை வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம் என்ன செஞ்சு, அதுதான் பைபிள் இருக்குது. இன்னைக்கு இது புரியாம இன்னைக்கு மந்தைய சிதறடிக்கிற பொல்லாத சாத்தானுடைய ஆவி என்ன செய்ய தெரியுமா? சபையை கலங்கடிக்குது. நீ வல்லமை பெறாதவன், நீ அபிஷேகம் பெறாதவன், நீ அடையாளத்தோடு பெறாதவன், நீ எப்படி பரலோகம் போவ? ஆவி இல்லாத சபை. எது ஆவி இல்லாத சபை? வசனத்துக்கு கீழ்ப்படியாம சபையில உட்கார்ந்து கத்துது, அதுதான் ஆவியோட சபையா? வசனத்துல இவ்வளவு தெளிவா வசனம் இருக்கும்போது சபையில 2 அல்லது 3 தான் பேசணும், விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்றது இல்லாவிட்டால் பேசாமல் இருக்கட்டும் சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கு கீழ்ப்படியாம சுத்திட்டு இருக்கானே, அவன் ஆவியை பெற்ற சபையா? நீங்க ஆவியை பெற்ற சபையா? அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இன்னைக்கு அநேக சபை என்ன செய்யுது? நான் ஆவியை பெற்றிருக்கேன், அபிஷேகம் பெற்றுக்கிறேன், சபையை சிதறடிக்குது, சத்தியத்தில் நிற்கிற மக்களை சிதறடிக்குது. எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கு அன்றைய சபை விசுவாசிகளுக்குள்ள உண்மையான மற்ற மொழிகளை பேசாத அந்நிய பாஷை தெரியாத மக்களும் இருந்தார்கள். எல்லாரும் அந்த அந்நிய பாஷை பேசல. அந்நிய பாஷை என்ன? நான் சொன்னேன் பழமொழின்னு. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முதல்ல அபிஷேகம் பெறாங்களே, அங்க போய் பாருங்க அவங்க எப்படி அந்நிய பாஷை பேசினாங்க. அவங்க பார்த்தரும் எமோரியரும் பெருசியரும் இந்த அந்தந்த நாடு பேசின மொழி தான் பேசினாங்க. அவங்க சும்மா வளரல. திருச்சபைக்குள்ளே அன்னைக்கு பல பேர் இந்த வரத்தை பெறாத மக்களும் இருக்கத்தான் செஞ்சாங்க. சில பேர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கு அந்த வரம் இல்லாதனால நீங்க குறைச்சி பேசுறீங்க, எங்களுக்கு இல்லையா அதனால நாங்க என்ன செய்யணுமா? பைபிள்ல இல்லையா அதைத்தானே ஏன் சொல்றோம்? எனக்கு இல்லைங்கிறனால இல்ல. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது இல்லைன்னு பைபிளே சொல்லுது. வாசிக்கலாமே அந்த ஒரு வசனத்தையும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? சபையில எல்லாரும் தீர்க்கதரிசனம் உடைக்கிறவங்க இல்ல, எல்லாரும் அற்புதம் செய்யறவங்க இல்ல, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்கள் இல்ல, எல்லாரும் போதக வரம் உடையவர்கள் இல்ல. கீழே சொல்றாரு, எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்குள்ள அந்நிய பாஷை வரம் இல்லாதவன என்ன செஞ்சிருக்கிறான்? எல்லாரும் பெறணும், எல்லாரும் பெறணும். பைபிள்ல எல்லாரும் பெறணும் எங்க இருக்குது? சபைக்குள்ளேயே எல்லாரும் பெறலன்னு தான் இருக்குது. ஆனா மந்தையை சிதறடிக்கிற பிசாசு இன்னைக்கு வந்து என்ன செய்யும்? உங்களை ஏமாத்தும். ஒரே குறிப்பு தான், அதுவே மணி ஓடிட்டு இருக்குது. சீக்கிரமா நான் அந்த 2 குறிப்பை என்ன செஞ்சிடறேன், தொண்டை அடைச்சாலும் பரவாயில்ல, பேசாம சத்தியத்தை கற்றுக் கொடுக்காம இன்னைக்கு என்ன செய்ய போறது இல்ல, விளக்க போறது இல்ல. அடுத்து பாருங்க, அடுத்து பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உலக விஷயத்துக்குள்ள நம்மளை பிஸியா கொண்டு போறது. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். உலக வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு போறது? ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி, ரொம்ப அலட்சியமான ஒரு வாழ்க்கை. சபைக்கு போறதையோ, சபையில உட்கார்ந்து வசனத்தை கேட்கறதையோ, ஜெபிக்கிறதையோ, வேத வசனத்தை வாசிக்கிறதுல இருக்கிற தீவிரத்தையோ குறைச்சி உலகத்துக்குள்ள அப்படியே ஒரு நீர்த்து போன ஒரு விஷயத்தை பிசாசு கொண்டு வந்துருவான். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். இந்த வாரத்துல எத்தனை முறை நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சிருப்பீங்க? எத்தனை முறை வசனத்தை தியானிச்சிருப்பீங்க? எவ்வளவு முறை ஜெபிச்சிருப்பீங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன சொல்லுக்கிறவர் கூட அதிகமா மொபைல் போன்ல தேவையில்லாத விஷயத்தை என்ன செய்யறாங்க? தேவையான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லது, மொபைல் போனை எடுங்க, பிரயோஜனப்படுத்துங்க, நல்லது. அறுத்து நாடகம் பார்க்கிறது, வெட்டியா தேவையில்லாத விஷயங்களை பிஸியா ஈடுபடுத்திக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் முடங்கி சோபா செட்ல படுத்திருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு வந்து வசனத்தை கேட்கறது அவங்களுக்கு என்ன இல்லை, தங்களோட இருதயத்துல தங்களை பக்திமான்கள் மாதிரி நினைச்சுக்கிடுவாங்க, நாங்க நல்லாவா இருக்கோம் நினைச்சுக்குவாங்க. ஆனா உலக விஷயத்துல அப்படியே ஈடுபாடு ஆகி போய் அப்படியே நீர்த்து போய் ஆவிக்குரிய விஷயத்தை அலட்சியமாக பார்ப்பது. இன்னைக்கு இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சபையெல்லாம் கூடக்கூடாது, சபையெல்லாம் கூட தப்பு, பைபிள் அப்படி இல்லையா? எந்த பைபிள் வாச்சான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சபையா கூடி வந்தாங்க, கட்டிடம் இல்லை, ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, ஏன்னா துரத்தி அடிக்கப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு சபை இருந்ததுனால அவங்க இந்த மாதிரி கட்டடம் கட்டி உள்ள கூடல. இன்னைக்கு நமக்கு எல்லா வசதிகளும் தேவன் செஞ்சு கொடுத்திருக்காரு, சுதந்திரத்தை கத்திருந்த நாட்டில் கொடுத்திருக்காரு, நம்ம சபையா கூடுறோம். ஆனா சபையா கூடக்கூடாதுன்னு பேச சில கூட்டம் எழும்பி இருக்கிறது. அவனால சபை வளர்ச்சிக்கு எல்லளவும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அது ஒரு உபதேசம் பண்றான். இன்னைக்கு
ஏன் உபதேசம் பண்றான், எதுக்கு உபதேசம் பண்றான்னு தெரியல. ஆனா அது ஒரு கல்ட்டு குரூப், சாத்தானுடைய தந்திரம். அப்ப நல்லா கவனிங்க, உலக விஷயத்துல நீங்க பிஸியா போய் உங்களை அதுக்குள்ள அடிக்ட் ஆக்குறத கொஞ்சம் என்ன செய்யணும், பிசாசுடைய தந்திரம் இதெல்லாம். நாடகத்துல போயிட்டு அடிக்ட் ஆகக்கூடாது. சீரியல் பார்க்கிற பழக்கம், இந்த தேவையில்லாம செல்போனை நோன்ற பழக்கம், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அதிகமா ஆண்டவரோடு உறவாடுகிற பழக்கத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அதெல்லாம் உங்க நேரத்தை கொள்ளையடிக்கும். இந்த வெளியே பிஸியா காமிக்கிறேன் பாத்தீங்களா, ரொம்ப பிஸியா இருக்கு, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சார் கேட்டா செல்போன் தான் நோண்டிட்டு இருப்பான். சர்ச்சுக்கு பசங்களை பாருங்களேன், சர்ச்சுக்கு வாடா, இல்ல நான் வரல, என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, வீட்டுல தான் இருப்பாரு, செல்போனை நோண்டுவாரு, இல்ல வேற ஏதாவது டிவி பார்ப்பாரு. ஆனா சபைக்கு வரதுல மட்டும் மூன்றாம் தரமாக அலட்சியப்படுத்துவது. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சீரழிவு என்னன்னா, ஆவிக்குரிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவையற்ற விஷயத்துக்கு நேரங்களை அதிகமாக கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். இன்னைக்கு சில பெந்தகோஸ்தே பாஸ்டர் சொல்லிக்கிறவங்க கூட ஃபுல்லா சினிமா பார்க்கறான். தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கமே சினிமா பிரசங்கம் தான். போய் அன்னைக்கு சினிமா படத்துல யாரோ விஜய் நடிச்ச படமோ ரஜினி நடிச்ச படமோ தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்துட்டு சண்டே சர்வீஸ்ல அதான் உபதேசம். இன்னைக்கு மதுரையில ஒரு ஆள் இருக்கிறான், அவன் வேலையே இதுதான். வார வாரம் ஒரு படம் பார்க்க வேண்டியது, அந்த படத்தை கொண்டு வந்து சபையில் என்ன செய்யறது, அங்க ஹீரோ வந்தாராம் போனாராம், அங்க ஹீரோயின் எழுந்து நின்னாங்களாம், இப்படியே போதிச்சு சபையை கெடுக்கிறது. இன்னைக்கு ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வசனத்தின் மேல வாஞ்சை இல்ல, ஆவிக்குரிய விஷயத்தின் மேல நாட்டம் இல்ல, உலக விஷயங்களை பிஸியா காமிச்சுக்கிறது தங்களை. வீட்டுல சும்மா தானே இருக்க போற, இங்க வந்தால் உனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும், நீ கர்த்தருக்குள்ள வளர முடியும். ஆனா இன்னைக்கு அநேகருடைய மனங்களை சத்துரு கெடுத்து அந்த உலக இன்பத்தோடு மயக்கத்தை உண்டாக்கி அதிலேயே நேரத்தை செலவிடுகிற ஒரு துர்ச்சிந்தையை பிசாசு என்ன செய்யறான், விதைக்கிறான். இதை குறித்து ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாமே, நல்லா கவனிங்க. பேதுரு 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல கவனிங்க. பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை என்ன செய்யணும். ஒருவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை சபையில வந்து சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட விசாரிச்சு ஒருத்தவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அக்கா நல்லா இருக்கீங்களா, ஏதோ வியாதின்னு கேள்விப்பட்டனே, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டனே குடும்பத்துல, இப்ப எல்லாம் சரியாயிருச்சா, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இப்படி சொல்லி என்ன செய்யணும், அந்த அன்பில கட்டப்படணும். சபையில வந்தா என்னமோ சொல்லுவாங்க, எறும்பு மாட்டுக்கு மழை பெஞ்ச மாதிரி சபையில இப்படி வந்துட்டு இப்படி போக கூடாது. சபையில வந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சகோதரியை பார்த்து என்ன செய்யணும், அக்கா நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் போன வாரம் முழுவதும் உங்க தேவைகளை சந்திச்சு நடத்தினாரா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காக்கா சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்க்கா சொல்லுங்க, நான் ஒரு ஜெப குறிப்பு சொல்றேன்க்கா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அண்ணே நான் ஒரு ஜெப குறிப்பு சொல்றேனே நீங்க ஜெபம் பண்ணுங்க. அன்புக்கு நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படிதான் சபை. சபையில வந்து இப்ப ஒருத்தர் அன்பு பாராட்டி நேசித்து விசாரித்து ஆவிக்குரிய விஷயத்துல வளராம ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இல்லாம ஒரே உலகத்துல பிஸியா இன்னைக்கு வந்து உட்கார்றது எந்திரிச்சு போறது, பக்கத்துல யாரு உட்கார்ந்து இருந்தா எவரு உட்கார்ந்து எனக்கு என்ன, நீ எங்க உட்கார்ந்துருக்க, சபை அப்படி அதுக்கா சபை, அதுக்கா சபை. சபையில பக்கத்துல ஒரு அண்ணன் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒரு அக்கா உட்கார்ந்துருக்காங்கன்னா விசாரிங்க, ஐயா நான் ஜெபம் பண்றோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி போன வாரம் ஒரு பிரச்சனை சொன்னீங்களே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணோம், ஏதாவது விடுதலை கிடைச்சிச்சா, ஓ பரவாயில்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடுதலை கிடைச்சா சந்தோஷம், இன்னும் விடுதலை இல்லையா, சரி நாங்க அடுத்த வாரம் ஜெபம் பண்றோம். அன்பு கூறுங்க ஐயா, ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும், அதுதான் ஐயா சபை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விசாரிச்சுக்கணும். சும்மா 2 பேர் சேர்ந்தா அந்த அக்காவை பத்தி தெரியுமா உனக்கு, அவங்க அதை செஞ்சாங்களாம், இல்ல என்னமோ அவங்க அப்படி பேசினாங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உடனே இந்த அக்கா ஆமா ஆமா அவ பேசியிருக்கா, அதெல்லாம் இதுக்கா சபை, இதுக்கா சபை. இன்னைக்கு நிறைய சபையில் என்ன நடக்குது, இதுதான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு முறையிட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அன்பினால் ஏவப்பட்டு விசாரிக்கிறது இல்ல. இன்னைக்கு சபையினுடைய நோக்கம் மறந்து இன்னைக்கு திருச்சபை மக்கள் இருக்கிறாங்க. மற்ற மதங்களை போல இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு வெறி பிடித்த மதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் அன்பின் மார்க்கம், அன்பின் மார்க்கம், மன்னிப்பின் மார்க்கம் சொல்றோம். சபையினுடைய விசுவாசிகளுக்குள்ள என்ன இல்ல,
அந்த அன்பும் மன்னிக்கிறதும் இல்ல இன்னைக்கு. ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாவங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, அவங்க நேசிப்பாங்க, விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, விழுந்து விழுந்து எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஆள் மட்டும் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? சபையாக இருக்கும்போது தானே அது சந்தோஷமா இருக்கும். ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு, ஒரு கணவன் மனைவியே இருக்கிறீங்க, புருஷன் மனைவி மேல விழுந்து விழுந்து அன்பு கூறுறாரு, பொண்டாட்டி புருஷனையே மதிக்கலைன்னா ரெண்டு பேருமே சந்தோஷமா என்ன செய்ய மாட்டாங்க? நல்லவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், கெட்ட மனைவியும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப ரெண்டு பேருக்கு எப்ப சந்தோஷம் வரும்? ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு பாராட்டி விசாரித்துக் கொண்டு புரிந்து கொண்டு அங்க இருந்தாதான் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒருத்தன் மட்டும் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நமக்கான பிரதிபலன் என்ன செய்வார்? நிச்சயமா தருவாரு. ஆனா உலகத்திலே நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா ரெண்டு பேரும் அந்த ஒத்த இருதயம் என்ன செய்யணும்? வரணும். அதுதான் சபை. நீ இதை சபையில வலியுறுத்தி போதிக்கிற ஒரு போதகனை காணோம். வந்தா என்ன போதிக்கிறது? நீ பெருகுவாய், இடம் கொண்டாமல், அது பண்ணுவா இது பண்ணுவாய், இதுதான் பிரசங்கம். ஐயா, இயேசு அது உங்களுக்கு நிச்சயம் தருவார், நிச்சயம் தருவார். அதை தாண்டி சபைக்கு தேவையான போதனை என்ன செய்யணும்? நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு திருச்சபையே சாத்தானுடைய இந்த தந்திரத்தை இனங்கண்டு கொள்ளுங்கள். உலக விஷயத்துல ரொம்ப பிஸியா காட்டுற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆவிக்குரிய விஷயத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. சேர்ந்து ஜெபிக்கிறத அலட்சியப்படுத்தாதீங்க. ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறத அலட்சியப்படுத்தாதீங்க. அக்காவை தங்கச்சியை சபைக்கு வருகிற உங்க எல்லாரும் ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் சபைக்குள்ள ஜாதி என்ன செய்யக்கூடாது? நல்லா கவனிங்க, சொல்லிட்டு போறேன். சபைக்குள்ள எந்த ஒரு ரீதியிலும் ஜாதி விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? ஜாதி பார்க்கறத வெளியே ஓடிடுங்க. ஜாதி பார்க்கிற இடம் சபை கிடையாது. அருவருப்பான தீட்டுள்ள உண்டாக்குகிற எதுவும் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரு அப்பாவினுடைய பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, நம்ம அதான் வாசிக்கிறோம். யோவானின் புத்தகம் 1:12 யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறோமோ எல்லாரும் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமா? எல்லாரும் இயேசுவை பார்த்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப உள்ள உட்கார்ந்து என்ன ஜாதி? அந்த ஜாதியா இந்த ஜாதியா? நாங்க புலங்குற ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணுவோம். நீங்க என்ன ஜாதி? இந்த கேவலமான ஜாதி எல்லாம் வெளியே இருக்க உலகத்தான்கிட்ட. சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நீங்க பாக்குறதா ஒன்னே ஒண்ணு பார்க்கணும். அந்த சகோதரியுடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமா இருக்கா? கர்த்தருக்காக உண்மையா வாழ்றாங்களா? அதை பார்த்து பொண்ணு எடுங்க, பொண்ணு கொடுங்க. உட்கார்ந்துகிட்டு இந்த என்ன ஜாதி என்ன இது, இதெல்லாம் பிசாசுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி. புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தோடு கலப்பது சபை அல்ல. உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்வதுதான் என்னது? திருச்சபை. சபைக்குள்ளேதான் இருக்கிறோம். ஆனா பிசாசுடைய எல்லாமே சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஜாதி பார்த்துட்டு இங்க சபைக்குள்ள உட்கார்ந்தா நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? யாருக்குள்ள இருக்கிறீங்க? பிசாசுக்குள்ள இருக்கிறீங்க. ஏன்னா ஜாதியை யார் உண்டாக்கினா? பிசாசு உண்டாக்கி வச்சிருக்கிறான், பிரிச்சு வச்சிருக்கிறான், பெருமையை உண்டாக்கி வச்சிருக்கான். அது மூலியமாக நீங்க உயர்ந்த ஜாதின்னு உங்களை நினைக்கும் போது பிசாசு என்ன பெருமை கொண்டானோ அந்த பெருமை உங்களுக்கு செஞ்சிருச்சு, வந்துருச்சு. சகோதரனை நீங்க தாழ்ந்தவன் எப்ப பாத்தீங்களோ அப்பயே நீங்க தாழ்த்தப்பட்டு போயிருவீங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா பெருமை உள்ள ஒரு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து இருக்கிறார். இதுதான் இதுதான் சபை, இதுதான் சபை. இன்னைக்கு ஒரு பாஸ்டுக்காக தெம்பு இருக்காத பேசுறதுக்கு. உட்காந்து நல்லா இருப்ப, உயர்த்தப்படுவ, ஆஸ்வதிப்ப, இதே போதங்க எப்ப பார்த்தாலும். லாஸ்டா ஒரு குறிப்பை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். கொஞ்சம் ஆஷா இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உபதேசத்தை எப்பயாதான் கேட்க போறீங்க. உங்க பாஸ்டர் ஏதோ தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது, ஒரு இடத்துல நல்ல சத்தியத்தை பேசுகிற மனிதன் போல தெரியுது. ஆனா எல்லா நபர்களும் இந்த மாதிரி உண்மையான சத்தியத்தை தைரியமாக எடுத்து சொல்ல திராணி இல்லாதவர்களாக, அருகதை இல்லாதவர்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சோ நான் இதை சொல்லிவிட்டு இப்ப எனக்கு உணர்த்தப்பட்டனால எல்லாம் பேசுறேன். நான் ஆக்சுவலா இந்த டாபிக் எல்லாம் எழுதிட்டே வரல. பேச பேச ஆவியானவர் என்ன செய்யறாரு? இதை குறிச்சு ஏதோ பேச சொல்றாரு, உங்களுக்கு விளக்கிறன்னு சொல்றாரு. நான் பேசிட்டேன். சோ கர்த்தருடைய வார்த்தைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் பேசும்போது அதை என்ன செஞ்சுக்கீங்க? அப்படியே உள்ள எடுத்துக்கிறீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள. அப்படி எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்ன செய்வாரு? உங்களை பெரிய சாட்சியா என்ன செஞ்சிருவாரு? லாஸ்டா பாருங்க, பேதுருவின் புத்தகத்துல, அதாவது சந்தேகம், மன உளைச்சல், இது போன்ற விஷயத்தினால இன்னைக்கு விசுவாசிகளை சாத்தான் என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான். அதாவது வேதாகமத்தின் மேல சந்தேகம், ஆண்டவர் மேல சந்தேகம், அல்லது வாழ்க்கையில மன உளைச்சல். ஒருவேளை ரொம்ப பலவீனமா வியாதியா இருப்பீங்க, உங்க சரீரத்துல ஏதாவது உங்களை நீங்களே வெறுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் மேல என்ன செய்யுது? ஒரு கசப்பை பிசாசு உண்டாக்குவான். ஒரு கசப்பை, நல்லா கவனிங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்கல, நான் பல டைம் ஜெபம் பண்றேன், ஆண்டோட ஜெபம் பண்றேன், ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படல. இப்ப நமக்குள்ள என்ன வருதுன்னா, கர்த்தர் இருக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறாரா?
ஐயா நான் இப்படி ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவன் தேடுறேனே, என் வாழ்க்கை இதுல இருந்து ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவியை ஆண்டவர் ரட்சிக்க மாட்டேங்கிறாரு, என் கணவனை ரட்சிக்க மாட்டேங்கிறாரு, அது நடக்கல இது நடக்கல, ஏன் நான் அதிகமா நேசித்த என் பிள்ளை என்னை விட்டு போயிருச்சு, ஏன் ஆசாசையா ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தான் நினைச்சு வளர்த்தேன், அது சின்ன வயசுல மறிச்சு போச்சு. இப்படி எத்தனையோ விஷயங்களை சாத்தான் கொண்டு வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். நான் சொல்றது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கங்க. அவனுக்கு வரும்போதுதான் சொல்லுவாங்க ஊர்ல ஒரு பழமொழி, வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். அது மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைக்கு போகும்போது பிசாசு நமக்குள்ள ஒரு விதையை தூவான். இவ்வளவு ஆண்டவரை தேடி போறிய, நீ என்ன கண்ட, ஜெபம் ஜெபம்னு ஓடுறிய, என்னையா கண்ட நீ, பைபிள்ல எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு தெரியுமா, எப்படி அது இருக்கு தெரியும். இப்படி தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான விஷயத்தை உண்மை போல பேசி சாத்தான் விசுவாசிகள் என்ன செய்யறான், இன்னைக்கு வஞ்சிக்கிறான். அவனுடைய தந்திரத்தில் ஒன்று இது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கையில எதை நம்ம வாழ்க்கையில இழந்தாலும் விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில என்ன போனாலும் பரவாயில்ல. ஐயா இந்த விசுவாசத்துக்காக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தன் தலையே என்ன பண்ணிருக்காங்க, பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, ரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஸ்தேவான் வாழ வேண்டிய சின்னஞ்சிறு வயசுல கர்த்தருக்காக என்ன செஞ்சாரு, கல்லெறி உண்டு செத்தார். யாக்கோபு சின்னஞ்சிறிய வயசுல தலை வெட்டப்பட்டு துண்டமாகி இறந்து போனார். பேதுரு தலைகளாக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து போனார். இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ வேண்டிய வயசுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாளும் அவங்களுடைய மரணம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை பாதிக்கவே இல்லை. சேவா செத்ததுனால ஏதாவது ஒரு சபைக்குள்ள விசுவாசி விசுவாசத்தை இழந்தாங்களா, ஏன்னு கேள்வி கேட்டாங்களா? முதல்ல ஆண்டவர் கூட இருந்தா ஏன் சேவானை கொல்ல ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டாங்களா ஏதாவது ஒரு வார்த்தை? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உலகம் உங்களுக்கு பாத்திரமாய் இருக்காது, ஏனென்றால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் இல்லை, என்னை உலகம் பகைத்தது போல நிச்சயம் உங்களை பகைக்கும். என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இதுதான் இயேசுவின் போதனை. நாம என்ன சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர் மேல என்ன செய்யறது, தாவி பழிய போட்டு இவர் தேடி போய் என்னத்தை கண்டோம். நல்லா கவனிங்க, நான் முதல் நாள் கூட்டத்திலே சொன்னேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆபரேஷன் பண்ணணும், சத்தமாவே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர். சத்தமா பேசினாவே என்ன செய்யுமா, கிழிஞ்சிருமையாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு. நம்மளால இந்த சத்தம் இல்லாம பேச தெரியாது, நமக்கு இடி முழக்கம் போல பேசியே பழகினதுனால சத்தம் இல்லாம வரமாட்டீங்க. நான் என்ன பண்றது, அதுவே இயல்பாவே ஆயிருச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒருத்தவங்க குசு குசுன்னு பேசுவாங்க, என்ன பேசுறான்னு பக்கத்துல உள்ளவனுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா பேசுற நபர்களா இருக்காங்க. நான் பேசுறேன்னா 10 வீட்டுக்கு கேட்கும், அப்படிதான் பேசி நமக்கு பழக்கம். நல்லா கவனிங்க, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல 2 வியாதி மொத்தமா என்ன தொத்திக்கிச்சு 2 மாசத்துக்கு முன்னால, 2.5 மாசம் இருக்கும். ஒன்னு கிட்னில ஸ்டோன், எனக்கு 6.5 mm 6.5 mm வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்ட்டான் டாக்டர். ஸ்கேன் பண்ணி பார்த்து, அல்ட்ரா ஸ்கேனு சிடி ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்து, கிட்னில கல்லு, இரண்யா அப்படிங்கிற வியாதி அது ஒண்ணு தொத்தி இருக்கு, வயிறு கிழிஞ்சிருக்குது அப்படின்ட்டாங்க ஸ்கேன் பண்ணிட்டு. அதை வச்சுக்கிட்டு தான் திருநெல்வேலி மீட்டிங் போனு 5 செய்தி பேசினேன் இதே மாதிரி. அதை வச்சுக்கிட்டு தான் இப்ப இங்க வந்து என்ன செய்யறேன், பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கிருபை, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 2க்கும் ஆபரேஷன் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் கல்லை உடைச்சி, கல்லுக்கு ஆபரேஷன் இருக்கான், அப்படியே உள்ள டீப் அந்த நரம்புக்குள்ள விட்டு அந்த கல்லை உடைச்சி வெளியே கொண்டு வருவாங்களாம் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுல பேசாம இருந்துட்டேன். நல்லா தண்ணி குடிச்சேன். நல்லா தண்ணி குடிக்கணும், நம்ம எல்லாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது நல்லா தண்ணி குடிங்க, எல்லாரும் மறந்துடாதீங்க. என்னதான் ஏசப்பா கூட இருந்தாலும் நம்ம தேவையில்லாம சேட்டை பண்ணோம்னா என்ன வரும், உடம்புல வியாதி வரத்தான் செய்யும். ஏசப்பா கூட இருக்கான எல்லாம் செய்யும், நாம பாத்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லல. உன் சரீர பாண்டத்தை பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதனால வியாதி வராம இருக்கிறதுக்கு நீங்க கவனமாகவும், வியாதி வந்த பிறகு ஒருவேளை ஆண்டவர் சுகம் தருவார் தான். நாம இஷ்டத்துக்கு பண்ணி வியாதியை வளர்க்க கூடாது, வியாதிக்கு தீனி போடக்கூடாது. நான் ஏதோ என்ன பண்ணதுல எனக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க, போகல, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துட்டேன். 6.5 mm வரவே வராதான். நான் நெட்டுல கூட அடிச்சு பார்த்துட்டேன், எனக்கு 6.5 இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சான்ஸே இல்ல, ஆபரேஷன் பண்ணணும்ட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போன மாசம் தன்னால 6.5 வெளியே வந்து விழுந்துருச்சு. அல்லேலூயா. நல்லா இத்த சோடு வந்து டபக்குன்னு வந்து, என்னடா பார்த்தா நல்லா கல்லு, அவ்வளவு பெரிய கல் வந்து விழுகுது.
என்னடா 6.5 வராதுன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, அந்த 6.5 வர்றதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்னால ஒருத்தர் எனக்கு போன் பண்றாரு. நான் வலியோட இருக்கிறேன். ஐயோ 2 டைம் வந்துச்சுங்க அந்த வலி, சொல்லவே முடியாத ஒரு வலி. இந்த கிட்னி ஸ்டோன் வலி பாத்தீங்கன்னா, கர்ப்பஸ்திரிகள் குழந்தையை பெக்கிறப்போ ஒரு வலி வருது பாத்தீங்களா, அதை விட ஜாஸ்தியா வலிக்குமா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அப்படித்தான், அப்படி ஒரு வலி. நான் அப்படியே வழியில நெளிஞ்சுக்கிட்டு சேர்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் அங்கிருந்து போன் பண்றி பிரதர் அப்படின்னு பேசினாங்க. ஒரு சிஸ்டர் பேசினாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னு, என் கணவனுக்கு ஸ்டோன் இருக்குது, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நானே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு புள்ளத்தாச்சி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். என்கிட்ட போன் பண்ணி அந்த அம்மா, என் கணவனுக்கு ஸ்டோன் இருக்குது, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க, அவர் பாவம் பயப்படுறாரு, டாக்டர் சொல்லிட்டாங்களா அந்த நரம்புக்குள்ள டீப்பை விட்டு அப்படியே உள்ள அந்த விட்டு கிட்னி வரைக்கும் போய் அந்த கிட்னி இருக்க கல்லை உடைச்சி வெளியே கொண்டு வரணுமா. அதை நினைக்கும் போதே எங்க அத்தான் வீட்டுக்காரர் பதறாரு. 2 பிள்ளைங்க வேற, ஐயோ ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறாரு. நீங்க தான் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். நான் பாஸ்டருடைய வழி எல்லாம் அப்படித்தான். நமக்குள்ள என்ன இருந்தாலும் எல்லாம் மூடி மறைச்சிட்டு, விசுவாசிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஜெபம் பண்ணி அல்லேலூயா, நான் அப்படியே கப்புனு என் வழியை மறைச்சிட்டு, ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரப்பா, அன்பு சகோதரிய ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாளைக்கு ஆபரேஷன் இருக்காங்க, வழி இல்லாம அவர் பயத்தை எல்லாம் போக்கி, ஒருவேளை ஆபரேஷன் மூலியமா தான் விடுதலை ஆக்கணும்னு சித்தரிச்சா பண்ணிருங்க, நல்லா பயத்தை மட்டும் எடுத்து போடுங்க, அவர்கிட்ட பதட்டத்தை எடுத்து போடுங்க, ஒருவேளை அற்புதமா சுகமாக்குறீங்கன்னா ஆக்கிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி வச்சுட்டேன். அவர் புண்ணியமா நல்லபடியா போய் எப்படியோ நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி வெளியே வந்துட்டாரு. எனக்கு ஆபரேஷன் இல்லாம மறாத நாள் வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சில சமயங்களில நமக்குள்ள இருக்கிற அந்த வலி வேதனை பிரச்சனையை ஊடாக பிசாசு நம்மள என்ன ட்ரிக்கர் பண்ணி நம்ம விசுவாசத்தை இழக்க பண்ணுவான். ஆனா நான் அந்த சமயத்துல கூட ஏன் விசுவாசத்தை இழக்கல. எனக்கு வலி இருக்குதான் ஐயா, ஆனா என் சகோதரருக்கு இன்னொருத்தருக்கு வலி இருக்குது, அவருக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த இடத்துல விரக்தி ஆகல. எனக்கே வலி இருக்கு, நான் எப்படி உனக்காக ஜெபம் பண்றது அப்படிலாம் நான் நினைக்கல. ஏன்னா அந்த உடம்பு இருக்கிறவருக்கு என்னதான் இருக்கும், பலவீனம் இருக்கதான் செய்யும், அதோட தான் வாழ வேண்டிய அவசியம் இருக்குது. இதன் மத்தியில கர்த்தர் பலன் கொடுப்பாரு. பவுல் தனக்கு இருக்கிற வியாதிக்கு ஆண்டவர்கிட்ட 3 முறை போய் ஜெபிக்கிறாரு. 3 முறை ஜெபிக்கும் போது பவுலை நோக்கி ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். வியாதியை சுகமாக்கல. தீமத்தை வியாதியில இருக்கிறாரு, வயிற்றுல ஏதோ ஒரு வியாதி எனக்கு மாதிரி, தீமத்தைக்கும் ஏதோ வியாதி. பவுலுடைய உருமாலை போட்டு சொஸ்தமானுச்சுன்னு பைபிள் வாசிக்கிறோம். பவுல் உருமாலை தூக்கி தீமத்தைக்கிட்ட அனுப்பல, அவர் இங்க இருந்து கடிதம் எழுதுறாரு தீமத்தைக்கு, அடிக்கடி வயிற்றுல ஏற்படுகிற பிரச்சனைக்கு கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்கொள். மருந்து சொல்றாரு, கொஞ்சம் திராட்சரசம் சேர்த்துக்க தம்பி. ஏன்னா கர்த்தர் எப்போதுமே அந்த அற்புத சுகத்தை எல்லாருக்கும் என்ன செய்யறது இல்ல, சில நேரத்துல பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, நடத்துகிறார். எப்ப பார்த்தாலும் அற்புத சுகத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. கர்த்தரை விசுவாசி, கர்த்தர் சுகம் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு என்ன சொல்றாரு, கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்ன செய்வேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க, ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொச்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று உமக்கு நன்றாய் தெரிந்திருக்க கடவுது. இதுதான் பைபிள்ல பார்க்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசம். நோய் சுகமாகல, பிரச்சனை சரியாகல, உடனே ஆண்டவர் மேல கசந்து கொள்வது இல்லையா? இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கசப்புகள் சில நேரங்களில் நமக்கு வரும். சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதமா சுகமாக்குறாரு, சில நேரத்துல அந்த வழியிலேயே நம்ம அந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் அவர் என்ன செய்யறாரு, சித்தமுள்ளவரா இருப்பாரு. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அதுதான் நம்ம எய்மா இருக்கணும், அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். இயேசுநாதர் பைபிள்ல 3 பேரை செத்தவன உயிரோடு எழுப்பினாரு. கோயம்புத்தூர்ல ஒரு பையன், ஒரு ஆளு என்ன செஞ்சிட்டானா, டிபிஎம் சபைக்கு போற ஒரு நபர், அவங்க மனைவி இறந்துட்டாங்க, 4 நாள் வீட்டை பூட்டிட்டு ஜெபம் பண்ணிருக்கிறான். என்ன ஜெபம்? ஒரே ஜெபம் தான், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அங்கே நாடி போன லாசருவை எழுப்பின தேவன், பாடையில இருந்த வாலிபனை சுகமாக்கின கர்த்தர், அந்த சிறுமியை அப்படியே எழும்பு ஜெபம் நடக்குது. 4 நாள் நாரி போச்சு பாடி,
சுத்தி இருந்தவங்க பாக்குறான், என்னடா ஒரு வாடை வருது, என்ன அந்த வீட்டுக்குள்ள வாடை வருது, போலீஸுக்கு போன் பண்ணிட்டான். போலீஸ் போய் கதவை உடைச்சு பார்க்கும்போது அந்த அம்மா அழுகி நிலைமையில கிடக்குது. இவன் சுத்தி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க, லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக அவங்க 2 மார்த்தாலும் மரியாதை ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணல. அந்த சிறுமிய ஆண்டவர் தலித்தா பூமின்னு சொல்லி எழுப்புறாரு, அங்க யாராவது அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பணும் அப்படிங்கிறக்காண்டி ஜெபம் பண்ணாங்களா? அங்க ஜெபம் பண்ணல. பாடையில ஒரு வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினார் அல்லவா, அந்த வாலிபன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று ஜெபம் பண்ணாங்களா யாராவது? ஜெபம் பண்ணலையா? ஆனா கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு? அவருக்கு அங்க ஒரு அற்புதம் செய்யணும். நான் தான் மேசியா என்பதை இந்த ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். அப்ப மேசியா என்பவர் அற்புதத்தை செய்வார் என்று தீர்க்க தரிசனம் உள்ளது. இதை செய்ய வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவராய் இயேசு கிறிஸ்து அந்த 3 நபர்களை உயிரோடு என்ன செய்யறாரு? அப்ப ஆண்டவருக்கு சித்தமானா எழுப்புவாரு விட்டணும். நம்ம போய் கட்டாயப்படுத்திக்கிட்டு கூடாது. உயிரோடு எழுப்பாம உண்மை விட மாட்டேன், வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சரி, 4 நாள் நாரி போச்சு, எழுப்பவே இல்லை, இப்ப ஆண்டவர் வல்லமை குறைஞ்சு போச்சா? இப்ப என்ன சொல்ல வர்றாங்க இவங்க? புரியுதுங்களா? பைபிள்ல இருக்கிற சில விஷயங்களை தெளிவாக அறியக்கூடிய அறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு அதான் சரியா அறியாதனாலதான் இந்த அற்புதம், வல்லமை, சுகம் வைக்கிறது, போலி தீர்க்க தரிசனம் நம்பி 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 ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்குது. இதையே தான் போதிப்பான். பைபிள்ல அவர் எழுப்பலையா, இவர் எழுப்பலையா, நான் போய் எழுப்புறேன் பாரு. சமீபத்தில் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இறந்து போயிட்டாப்ல. என்ன சார்லஸ்? ஆபிரகாம் சார்லஸ் அப்படிங்கிறது. இங்க இருந்து ஒரு கூட்டம் அவனை உயிரோடு எழுப்ப போறேன்னு போயிட்டாங்க. போயிட்டு முக்கி முக்கி ஜெபம் பண்ணிருப்பாங்க போல, உயிரோட எழும்பல வந்துட்டாங்க நைசா. நல்லா கவனிங்க, அவன் ஊருக்கெல்லாம் நான் உயிரோட எழுப்புறேன், என்னென்னமோ பண்றேன் அப்படின்னு ஸ்டேஜ் மெசிஷியன் பண்ண ஆளு. அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அவனை உயிரோட எழுப்ப போறான்னு ஒரு கூட்டம் இங்க இருந்து போகுது. கோயம்புத்தூர்ல இருந்து, சென்னையில இருந்து எல்லாம் ஒரு கூட்டம் போய் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி எந்திரிக்கல வந்துட்டாங்க கடைசியில பொட்டியை தூக்கிட்டு. ஏன்னா ஆண்டவர் தனக்கு சித்தமானதான் என்ன செய்யறாரு? செய்யறாரு. நம்மளோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் நமக்கு அடிமை அல்ல. உங்க சித்தத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தானா ஆண்டவர் உங்களுக்கு அடிமை. அவர் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு ஒப்பு கொடுங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் சொல்றேன், அவர் சித்தம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் என்ன உயிரோடு எழுப்பினா எழுப்பட்டும், அவர் சுகமாக்க சித்தமான சித்தமாக்கட்டும், எனக்கு இது தர வேண்டும் என்று நினைத்தா தரட்டும். அவருக்கு எது சித்தமோ அதுவே என்ன செய்யட்டும். இயேசுநாதன் நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசுநாதர் ஜெபிக்கிறாரு கெத்செமனே தோட்டத்துல, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா. அதுதான் இயேசு நமக்கு கத்துக் கொடுக்கிறது. அது ஆரோக்கியமான விசுவாச வாழ்க்கையா? எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படி நிக்கிறது விசுவாச வாழ்க்கையா? ஹலோ, ஆண்டவரை நீங்க செஞ்சே ஆகணும் சொல்றது விசுவாச வாழ்க்கையா? உமக்கு சித்தமானால் செய்யும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையா? புரியுதுங்களா? விசுவாச வாழ்க்கை என்ன தெரியுமா? அவர் சித்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்யட்டும். அதுதான் உண்மையான மாசற்ற பக்தி என்ன அப்படிங்கிறத அழகா வசனம் சொல்லுது. நம்ம ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறது தான் உண்மையான தேவ பக்தியாய் உண்மையான ஆராதனையா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை நான் ஆசைப்பட்டது கிடைக்காட்டி தவறான ரூட்டுக்கு போய் கர்த்தருக்கு விரோதமான விஷயத்துக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சவுல் 2 முறை தப்பு செய்யறாரு. சவுல் 2 முறை என்ன செய்யறாரு? அது பைபிள்ல பதிவாகி இருக்கிறது. 2 முறை அவர் தப்பு செய்யும் போது கடவுள் சவுலை விட்டு விலகி தாவீதின் இடத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவாவி போயிருச்சு. இப்ப இவன் ஜெபிச்சு பார்க்கறான், என்னமோ பண்ணி பார்க்கறான், ஆண்டவருடைய சத்தம் கேட்கல. சாமுவேலும் மரிச்சிட்டாரு. சாமுவேல் மூலியமாகவும் கர்த்தர் பேசல, ஊரின் தும்மீமின் மூலியமாக கர்த்தர் பேசல. எந்த வெளிப்பாட்டின் மூலியமாக சவுலுக்கு கடவுளுடைய செய்தி வந்து சேரல. இப்ப கடவுளுடைய செய்தி ஜெபிச்சு வந்து சேரலன்னா என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனா தான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு விசுவாசத்தோடு என்ன நடந்தாலும் அவர் சித்தத்தின்படி நடக்கணும் உட்கார்ந்துருக்கணும். தலைவர் சவுல் எங்க போறாரு தெரியுமா? எங்க போறாரு? குறி சொல்ற ஒரு பெண்ணை பார்க்க போறாரு. அவர் ஏற்கனவே குறி சொல்ற எல்லா பொம்பளைகளையும் அடிச்சு நொறுக்கி சூனியக்காரிகள் எல்லாம் தேசத்துல இல்லாதபடி விரட்டினது யாரு? இதே சவுல் தான். இப்ப கர்த்தர் கொஞ்சம் பேசல, ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு உடனே இப்ப எங்க போற? அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி என்ன செய்யறாரு? சோரம் போகிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? சவுல்
ரொம்ப எனக்கு கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பல இடங்கள்ல நீங்க யூதர்களா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாத ஜனத்தினிடத்திலே செத்து போவதை ஒரு கேவலமா நடப்பாங்க. அவன் கையில நான் எப்படி சாவேன்? விருத்த சேதனம் இல்லாதவன் கையில நான் எப்படி சாவது? அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ற ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஆனா சவுல் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனிதனுடைய கையில என்ன செஞ்சாரு? அவன் யாரும் தெரியுமா? சவுலை கொண்டு போட்டவன் யாரும் தெரியுமா? சவுல் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. நல்லா கவனிங்க, பெரிய ஒரு பாவம் தற்கொலை செஞ்சு கொள்றது. ஆனா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாகிய சவுல் இப்ப தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னா அவருடைய கத்தியை நட்டு வச்சு அந்த கத்தி மேல என்ன செஞ்சிட்டாரு? தற்கொலை செய்து முடி விழுந்துட்டாரு. ஏன்னா சுத்தியும் சேனை சூழ்ந்துருச்சு. எப்படின்னா அவன் வெட்டி கொள்றான். விருத்த சேதனம் இல்லாதவனுடைய கையை சாக மாட்டேன்னு சொல்லிதான் சவுல் அந்த கத்தி மேல தற்கொலை செய்து என்ன செய்யறாரு? பக்தி அவருக்கு பக்தி. இஸ்ரவேல் தேவன் அப்படி பக்தியை காட்டுறாராம். பக்தியை காட்ட வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுக்கணும்? காட்டியிருக்கணும். இங்க கொண்டு போய் தற்கொலை செய்யறதுக்கு பக்தியை காட்டுறாரு. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? குத்துப்பட்டு இங்கிட்டு பொத்துக்கிட்டு கத்தி வந்து விழுந்து கிடக்குறாரு. ஆனா சவுல் சாகல. சவுல் என்ன செய்யல? இப்ப அங்கிட்டு இருந்து ஒருத்தன் வர்றான். வந்த உடனே டேய் நீ யாரு? அவன் சொல்றான் நான் ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் தான் சவுல் அழிக்கும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுப்பி அமலேக்கியன்ல ஒரு பயல கூட உயிரோட விடாதுன்னு ஆண்டவர் கட்டளையை கொடுத்திருந்தாரு. இவன் என்ன செஞ்சான்? அமலேக்கியனுடைய ஆடு மாடுகளுக்கு ஆசைப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாம ஆட்டு மாட்டை எல்லாம் நல்லா கொளுத்தவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டான். சாமுவேல் சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன்? எல்லாத்தையும் நிக்கரகமான சொல்லி அனுப்பினேன். நீ இந்த ஆடு மாடுல இதெல்லாம் என்ன? சவுல் சொன்ன அந்த சாக்கு போக்கு என்ன தெரியுமா? ஒரு கேவலமான பதில் என்ன தெரியுமா? அது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தேன். சவுளுடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்றாரு நீ அங்க இருக்கிற எதையுமே கொண்டு வர, அதெல்லாம் தீட்டுப்பட்டது, அதெல்லாம் நிக்கரகம் பண்ணிருன்னு சொல்லி அனுப்புனா இவன் ஆடு மாடுகளை கொண்டு வந்துட்டு சாமுவேல்ட்ட என்ன சொல்றான்னா இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தேன். அதுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம். நீ கடவுளுக்கு கொடுக்காத கடவுள் விரும்பலையா? கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் கடவுள் விரும்புகிறாரு. கீழ்ப்படியாம 1000 முத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சில பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்ல கேட்காது. ஆனா 1000 முத்தம் கொண்டு வந்து நொச்சு 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 அப்பா அம்மா கிட்ட நேசிக்கிறாங்களாம். ஆனா அப்பா அம்மா சொல்றது என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்பா அம்மா முத்தம் மட்டும் வந்து கொஞ்சிறது. இந்த மாய்மாலம் முத்தம், இந்த மாய்மாலம் முத்தம் எல்லாம் ஆண்டு கீழ்ப்படுறதா உத்தம். நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி போதாது. அதுவே 1,00,000 முத்தத்துக்கு சமம். 1,00,000 முத்தத்துக்கு சமம் என்னது? அப்பா அம்மா சொல்ற நல்ல விஷயத்துக்கு கீழ்ப்படிவது. கர்த்தருக்கு பிரியமான விஷயத்தை ஒரு தாய் தகப்பன் சொல்லும் போது கர்த்தருக்குள் அந்த தாய் தகப்பனுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அது 1,00,00,000 முத்தத்துக்கு சமம். அதை விட்டுட்டு கீழ்ப்படியாம 1000 முத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்க சவுல் என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பலியிட கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றாரு. கடைசியில சவுல் யார் கையில மரிச்சாருன்னு தெரியுமா? அந்த அமலேக்கியன் ஒருவராகிய ஒருத்தன் கையில செத்து போனார் கடைசியில. ஏன்னா குத்துயிரும் குயிலமா கிடக்குறாரு, குத்துப்பட்டு சாகல. அவனை கூப்பிட்டு சொல்றாரு மேல விழுந்து எங்களை கொண்டு போடு அப்படின்னு. அந்த அமலேக்கியன் வெட்டி தான் கடைசியில சவுல் செத்தாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம போனோம்னா கடைசியில் இந்த மாதிரி ஒரு கொடுமையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க என்ன செய்ய முடியும்? அதனால அருமையானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை நம்ம கேட்கிற விஷயத்தை கொடுக்காம இருக்கிற பட்சத்திலும் நம்ம விரும்பாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற பட்சத்திலும் கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூற என்ன செய்வோம்? ஏன்னா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். அப்படித்தான் ஒவ்வொரு பைபிள்ல பார்க்கிற பரிசுத்தவான்களா வாழ்ந்திருக்கிறாங்க. எதை இழந்தாலும் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்தை மட்டும் அவங்க ஒரு நாள் இழந்துடல. அதனாலதான் பரிசுத்தவான்களா இப்படி பாடுறாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் எப்படி ஐயா விடுவேன்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மண்ணு. நீங்க கேட்கிற சுகம், நீங்க கேட்கிற செல்வாக்கு, நீங்க கேட்கிற பேரு, நீங்க ஒரு சம்பாத்தியம், புகழ் எல்லாமே என்னது? மண்ணு. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் செத்து போயிட்டு அவன் யாரு தான்? பணம் தான். 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்ல. உங்க 1 கோடி ரூபா வச்சு ஒரு நாளை விலைக்கு வாங்க முடியுமா? ஒரு நாளை கூட உங்களால் என்ன செய்ய முடியாது. அதுதான் நிலையற்ற இந்த பூமி வாழ்க்கை. ஒரு நாளை கூட நம்மால் விலைக்கு வாங்க முடியாது. அந்த அழிஞ்சு போற அந்த உலக வாழ்க்கைக்காக கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? தளர்த்திக்க கூடாது. நான் சொல்றேன் அருமையானவர்களே, சாத்தானுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும் விசுவாச வாழ்க்கையில.
என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, யோபுவை போல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் விரும்பாத என் வாழ்க்கையில சம்பவிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. அதுக்காக எது வேணாலும் வரட்டும் ஐயா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நித்தியம் மட்டும்தான் என்னுடைய இலக்கு. அதை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன். உங்களை என்னை நித்தியம் போறதுதான் ஆண்டு அழைச்சிருக்காரு, பூமியிலேயே சாவாம வாழ்றதுக்கு இல்ல. அதனால நித்தியத்தை வாஞ்சிக்கிறவங்க இந்த பூமியில கிடைக்காத சில விஷயங்களை, சத்துரு உனக்கு அது கிடைக்கல பாத்தியா, இது கிடைக்கல பாத்தியா, என்ன பிரயோஜனம் சர்ச்சுக்கு போய் தேடி இப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை உங்க வாழ்க்கையை கொண்டு வரும்போது அவனை நீங்க வெட்கப்படுத்துகிற பிள்ளைகளா என்ன செய்யணும். பிசாச வெட்கப்படுத்துற நீங்க விசுவாசத்துல நில்லுங்க. சமயத்துல பரிசுத்தவான்கள் அப்படிதான் பார்க்கிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக என்ன செய்கிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் நம்ம கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள் இந்த பைபிளுக்கு மொழிபெயர்ப்பதற்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக தங்கள் ஜீவனை அப்பமாக எண்ணினார்கள். தங்கள் மனைவி இறந்தாங்க, தங்களுடைய பிள்ளைகள் இறந்தாங்க, தங்களுடைய செல்வாக்கு இறந்தாங்க, தங்களுடைய ஆரோக்கியத்தை இறந்தாங்க. யாருக்காக? விசுவாசத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. ஒவ்வொரு மிஷனரிகளும் பாடுபட்டாங்க கர்த்தருக்காக. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் என்ன செய்யணும். சவுல் போல நடக்கலன்னு உடனே அஞ்சனம் பார்க்க தேடி போயிடாதீங்க. ஆண்டவருக்கு விரோதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, காத்து. அப்ப சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதுலதான் இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரத்துல எத்தனையோ ஜனங்கள் விழுந்து போய் தவிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, அப்படி விழுந்து போயிடக்கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். இன்னைக்கு இந்த செய்தி வேளையில ஆண்டவர்கிட்ட பலனை கேட்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு பலனை தாங்க, பிசாசை வெட்கப்படுத்துற கிருபைய தாங்க, பிசாசை ஜெயிக்கக்கூடிய வலிமையே தாங்க, எங்க வாழ்க்கையில விசுவாசத்தை தாங்க, தைரியத்தை தாங்க. முக்கியமா 3 விஷயங்களை பார்த்தோம். என்னது? இப்ப சாயங்கால வேளையில பார்த்த 3 விஷயங்கள் கருத்து வேறுபாட்டை கொண்டு வந்து ஆவியின் ஒருமைப்பாட்டை குலைத்து பிசாசு என்ன செய்யறான், சபையை வஞ்சிக்கிறான். அதுல எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து, அதாவது பிஸியான வாழ்க்கை, அலட்சியம், சோம்பல், இது போன்ற காரியத்தை கொண்டு வந்து சபையினுடைய ஒழுக்கம், ஐக்கியம், ஜெப காரியங்கள் இதையெல்லாம் தடை பண்ணி இதையெல்லாம் வெறுக்க வைப்பான். சபையா கூடி வர்றத, ஜெபிக்கிறத, ஐக்கியப்படுறத, ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறத இதெல்லாம் மூன்றாந்தரமாக மாற்றி உலகத்துக்குள்ள இன்பத்தை கொண்டு வந்து அதிலேயே மூழ்கடிக்க பார்ப்பான். இது ஒரு பிசாசி தந்திரம். மூன்றாவதாக சந்தேகம், மன உளைச்சல், இதையெல்லாம் கொண்டு வந்து நீ கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனத்தை கண்ட, வாழ்க்கையை தொடர்ந்து பிரச்சனை தானே வருது, போராட்டம் தானே வருது அப்படின்னு சொல்லி தேவனை வெறுக்க வைக்கிற ஒரு பொல்லாத காரியத்தை பிசாசு என்ன செய்யறான், கொண்டு வரான். அப்ப இந்த முக்கியமான இந்த 3 விஷயத்தையும் மனதில் இருத்தி எல்லா சமயத்திலையும் கர்த்தரை விசுவாசத்தோடு தேடக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும். எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்ய போறோம், அர்ப்பணிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். ஆனா வாயிலிருந்து பாடாதீங்க தயவு செய்து. எந்த பாட்டா இருந்தாலும் மனசுல இருந்து பாடுங்க. அது உண்மையா? ஏன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சோ இது ஆழமா உணர்ந்து உண்மையான இருதயத்தோடு கூட என் வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும், எல்லா சூழ்நிலை மத்தியிலும், கடினமான சூழ்நிலை மத்தியிலும், போராட்டமான சூழ்நிலை மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும் கூட கர்த்தரை உறுதியாய் நான் பிடிச்சுக்குவேன்ப்பா. எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு போதும், ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் அப்பான்னு சொல்லி சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் ஆழத்தில் பிசாசின் சோதனை
விட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே பிசாசின் சோதனைக்கு விட்டாலும் சொந்து போகாமல் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த மடியிலே இயேசு போதுமே. மனித என்னை கைவிட்டாலும் மாமிசமயங்கி நாடிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமயங்கி நாடிட்டாலும் ஐஸ்வர்யம் யாரும் அழித்திட்டாலும் ஆகாதவை என்று தள்ளிட்டாலும்